السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வணக்கங்களும் இறைவன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுக்கே என்றும் சொந்தமானது. அவன் தனித்தவன், யாதொரு இணையோ துணையோ தேவையோ இல்லாதவன். அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை என்று சாட்சியம் சொல்கின்றேன். அந்த இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நமது சத்திய தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், நம் உயிரிலும் மேலான நம்முடைய தலைவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றும் உண்டாகட்டும். நம்பிக்கையிய சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அருளால் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் சிறப்பான இந்த வெள்ளிக்கிழமை நாளிலே மார்க்கத்திலிருந்து ஒரு சில விடயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நல்ல நியத்தோடு அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்த்தவர்களாக நாங்கள் எல்லோரும் இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய எண்ணங்களை பொருந்திக் கொண்டு இந்த சபைக்கு என்ன கூலியை நிர்ணயித்திருக்கிறான், அந்த கூலியை முழுமையாக எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக இன்றைய இந்த மார்க்க விளக்க வகுப்பிற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் செய்த பிரார்த்தனைகள் என்கின்ற ஒரு தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒரு தூதராகவும் அந்த தூதுவ பணியை நிறைவேற்றுகின்ற விடயத்தில் அல்லாஹு தஆலா எப்படியெல்லாம் அவர்களை சோதனைக்கு உட்படுத்தினார்கள், இந்த சோதனைகளை எவ்வாறு அவர்கள் முறியடித்தார்கள் என்று சொல்வதை விட அந்த சோதனைகளின் போது எவ்வாறு வெற்றி கண்டார்கள் என்கின்ற வரலாறுகள் எல்லாம் நாங்கள் படித்திருக்கிறோம். ஒரு நபியாகவும் சிறந்த தந்தையாகவும் அல்லாஹு தஆலா தன்னுடைய உற்ற நண்பர் என்று ஏற்றுக்கொள்கின்ற அளவில் இந்த உலகத்திலே ஒரு நல்ல மனிதராகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றி நடப்பதற்கு தகுதியானவர் என்று அல்லாஹு தஆலாவே இவருடைய வழியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்கின்ற அளவிலே மிகச்சிறந்த நேர்வழிக்கு சொந்தக்காரராகவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் மீது ஸலவாத்து சொல்லுகின்ற நேரத்தில் யாரை போன்று உங்களுடைய ஸலவாத்து என் மீது அமைய வேண்டும் என்றால் இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹு தஆலா செய்தது போன்று எனக்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்று அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் என்று சொல்கின்ற அந்த வார்த்தையை கூட கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம், யா அல்லாஹ் நீ இப்ராஹீமுக்கும் இப்ராஹீமுடைய குடும்பத்துக்கும் எவ்வாறு அமைதியை கொடுத்தாயோ அதுபோன்று கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம், இப்ராஹீமுக்கும் இப்ராஹீமுடைய குடும்பத்துக்கும் எவ்வாறு பரக்கத்து செய்தாய் அது போன்று எனக்கு பரக்கத்து செய், அல்லது முஹம்மது ஆகிய எனக்கு பரக்கத்து செய்யுமாறு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எனக்காக ஸலவாத்து சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஸலவாத்துக்காக வேண்டி தெரிவு செய்து ஒரு மிகச்சிறந்த ஒரு நபி.
இவர்களுடைய வாழ்க்கையுடைய குறிப்புகள் சம்பந்தமாக நீண்ட நெடிய விளக்கங்கள் எல்லாம் குர்ஆனிலே வரவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை குறிப்பிலே மிக முக்கியமான பகுதிகள், அந்த முக்கியமான பகுதிகளிலும் அவர்களுடைய தியாகம் எவ்வாறு அமைந்திருந்தது என்பது சம்பந்தமாகவும், அவர்கள் என்ன மாதிரியான பிரார்த்தனைகளை அல்லாஹ்விடத்திலே செய்தார்கள் என்பது சம்பந்தமாகவும் தான் வருகின்றது. நாளை மறுமையிலே முதலாக அல்லாஹு தஆலா ஆடை அணிவிக்க போகின்ற நபி. எல்லா நபிமார்களும் நிற்கின்ற நேரத்திலே, இந்த உலகத்திலே பிறந்த அனைத்து மனிதர்களும் நிற்கின்ற அந்த சபையில் அல்லாஹு தஆலா முதல்ல ஆடை அணிவிக்க இருக்கின்ற நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை குறிப்பை மூசா நபியை விட குறைவாகத்தான் அல்லாஹு தஆலா சொல்லுவார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை குறிப்பு கூட ஒரு அத்தியாயம் நெடுகவே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி வருகின்றது. அந்த அளவுக்கு வாழ்க்கை குறிப்புகள் நமக்கு கிடைக்கின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறுடைய குறிப்புகளை எடுத்து பார்த்தோமாக இருந்தால், ஒன்று அவர்கள் செய்த தியாகத்தை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகின்றார். அடுத்து அவர்கள் செய்த பிரார்த்தனைகளை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகின்றார். தியாகத்தை பற்றி அதிகமாகவே நாங்கள் இந்த காலத்திலே அறிந்து கொண்டுதான் இருக்கின்றோம், நிறைய பயான்கள் மூலமாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் தியாகம் மாத்திரம் நல்ல எடுத்துக்காட்டு, அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் செய்த பிரார்த்தனைகளும் நல்ல எடுத்துக்காட்டு. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனைகள் எவ்வாறு அமைந்தது, அந்த பிரார்த்தனைகளுடைய உள்ளடக்கங்கள் என்ன என்பது சம்பந்தமாக இன்றைய வகுப்பிலே ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அன்பிக்கினிய சகோதரிகளே, 3 சந்தர்ப்பங்களிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே செய்த பிரார்த்தனை, 3 அல்லது 4 சந்தர்ப்பங்களில் அல்லாஹ்விடத்திலே செய்த பிரார்த்தனைகள் சம்பந்தமாக அல்லாஹு தஆலா நமக்கு கற்றுத் தருகின்றார். முதலாவது சந்தர்ப்பம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிறிய வயதிலே அல்லாஹுவை ஆரம்பமாக இனங்கண்ட சந்தர்ப்பத்தில் தங்களை சுற்றி சிலை வணக்கங்களும், தங்களை சுற்றி அவர்களாக உருவாக்கி கொண்ட சிலைகளை அவர்களை வணங்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் பார்த்த இப்ராஹிம் நபிக்கு இது நிச்சயமாக வழிபாட்டு முறையாக இருக்க முடியாது, இது நாங்களாக உருவாக்கி கொண்டதாகத்தான் இருக்க முடியும். நம்மை படைத்து உண்மையான ஒரு இறைவன் இருக்கின்றான், இல்லை என்றால் நாங்கள் இந்த உலகத்துக்கு வந்திருக்க முடியாது. அந்த உண்மையான இறைவன் யார் என்கின்ற பயணத்திலே ஆரம்பத்தில் நபியாகுவதற்கு முன்னாலே அவர் இருந்தார். அதனால்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து இது என் இறைவனாக இருக்கலாம் என்கின்ற ஒரு ஊகத்தை செய்தார்கள். நட்சத்திரத்தை பார்த்து இது என் கடவுளாக இருக்கலாம் என்று நினைத்தார்கள். காலையில எழும்பின உடனே நட்சத்திரத்தை காணவில்லை, எனவே காணாமல் போகின்ற ஒரு விடயனுடைய இறைவனாக இருக்க முடியாது என்று சொன்னார்கள். சந்திரனை பார்த்து இந்த சந்திரனுடைய இறைவனாக இருக்க முடியும் என்று நினைத்தார்கள். சந்திரனும் காலையிலே காணாமல் போன உடனேயே அதுவும் என்னுடைய இறைவனாக இருக்க முடியாது என்று முடிவெடுத்தார்கள். சூரியனை இறைவனாக இருக்க முடியும் என்று சொல்லி இதுதான் பெரிதாக இருக்கின்றது, எனவே இதுதான் என்னுடைய இறைவன் என்று சொல்லி அப்படி சொல்லி பார்த்தார்கள். அதுவும் அல்லாஹு தஆலா அதாவது இறைவனாக இருக்க முடியாது என்கின்ற முடிவு வந்த உடனேயே அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றார், நான் வஜ்ஜஹது வஜ்ஹி அல்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்த அந்த இறைவன் இருக்கின்றானா இல்லையா, அவனின் பக்கம் என்னுடைய முகத்தை நான் திருப்பிக் கொள்கின்றேன், அவனுக்கு கட்டுப்பட்ட கீழ்ப்படிந்த ஒரு மனிதனாக என்னை நான் ஆக்கிக் கொள்கின்றேன் என்று அல்லாஹுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல்ல அல்லாஹுவை அவர்கள் இனம் காணுகின்றார்கள். எப்படி என்று சொன்னால், எனக்கு ஒரு இறைவன் இருக்கிறான், என்னை படைத்த ஒருவன் இருக்கின்றான், அந்த படைத்த ஒருவன் இருக்கின்றான் என்கின்ற உணர்வு அவர்களுடைய உள்ளத்திலே வருகின்றது. அல்லாஹு தஆலா இஸ்லாத்தை கொடுப்பதற்கு முன்னால், அல்லாஹு தஆலா நபியாக ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாலே அவர்கள் அப்படி ஒரு முடிவுக்கு வந்து விடுகின்றனர். இவர்கள் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த வணக்கம் செலுத்தக்கூடிய இந்த அம்சங்கள் நிச்சயமாக இறைவனாக இருக்க முடியாது. அது இறைவனாக இருப்பதற்கு முன்னால் நான் சொல்லுவதை கேட்கக்கூட முடியாத அம்சங்கள் இதெல்லாம், தனக்கு தேவையானதை கூட தன்னால் செய்ய முடியாத விடயங்கள் இதெல்லாம். இது நிச்சயமாக என்னை படைத்திருக்க முடியாது, நாங்கள் தான் அதை படைக்கின்றோம், எனவே நம்முடைய அந்த சிலைகளுடைய கடவுள் ஒருவன் இருக்கின்றான், அந்த இறைவனை தான் நாங்கள் வணங்க வேண்டும் என்கின்ற முடிவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்பமாக வந்தார்கள். அல்லாஹு தஆலா நபியாக ஏற்றுக்கொண்டார். அதற்கு பின்னால் அந்த சமூகத்திற்கு இஸ்லாத்தை சொல்வதற்கு முயற்சி எடுத்தார்கள். அதில் நிறைய சோதனைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தித்தார்கள். ஒரு கட்டத்தில் அல்லாஹு தஆலா 26வது அத்தியாயத்தின் 69வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வத்லு அலைஹிம் நபஅ இப்ராஹிம்,
இப்ராஹிமுடைய வரலாற்றை நபி அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். இப்ராஹிமுடைய வரலாற்றை அவர்களுக்கு சொல்லுங்கள். இது காலலி அபிஹி வ கௌமிஹி மா தஅபுது. அவருடைய தந்தையிடத்திலும் அவருடைய கூட்டத்தாரிடத்திலும் அவருடைய மக்களிடத்திலும் அவர் கேட்டார், மா தஅபுது, நீங்கள் எதை வணங்கி கொண்டிருக்கின்றீர்கள் என்று அவர் கேட்டார். காலு நஅபுது அஸ்னாமன் வ நவல்லு லஹா ஆகிஃபீன். நாங்கள் இந்த சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிறோம். அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த சிலைகளை வணங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த சிலைகளை வணங்குகின்ற விடயத்திலே நாங்கள் உறுதியாக இதை பூஜை செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள், قال هل يسمعونكم اذ تدعون. நீங்கள் அழைக்கின்றீர்களே அதை அது செவியுறுகின்றதா என்று அவர் கேட்கின்றார். அவ் ينفعونكم أو يضرون. அது உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மையோ அல்லது தீமையோ செய்கின்றதா அவர்கள் சிந்திப்பதற்காக வேண்டி கேட்கின்றார்கள். நீங்கள் கேட்கின்றீர்கள், நீங்கள் பேசுகின்றீர்கள், அது அதுக்கு கேட்குமா? இல்லை என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை ஒரு தீமையை அதனால் செய்ய முடியும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா என்று கேட்கின்றார்கள். கேட்ட உடனே அந்த மக்களிடத்திலே ஆம் என்கின்ற பதில் கிடையாது. நம்மிடத்துல கேட்ட நம்ம என்ன சொல்லிடுவோம், ஓ உண்மையா என்னுடைய இறைவன் அதை கேட்கத்தான் செய்கின்றான், எனக்கு நன்மை செய்யக்கூடியவன், எனக்கு தீங்கும் அவன் தான் ஏற்படுத்துகின்றான், என்னுடைய வாழ்க்கையிலே உள்ள எல்லாம் அவன் மூலமாகத்தான் நடைபெறுகின்றது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய விஷயத்தை நம்ம எல்லாரும் சொல்லிடுவோம் இல்லையா? நாங்க ஒரு இறைவனை வணங்குகின்றோம், ஒரு இறைவனை நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம், அவனை அல்லாஹ் என்று பெயர் வைத்திருக்கின்றோம். அல்லாஹ் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு பெயர் தான். ஆனால் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த பெயர் இருக்கின்றதே அது ஒரு பொதுவான ஒரு பெயர். நம்மள அதிகமானவர்கள் பாடமாக்கினதுனால அல்லாஹ் என்று நாங்கள் அழைக்கின்றோம். அரபியிலே அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு தமிழுடைய டிரான்ஸ்லேஷன் இறைவன், அவ்வளவுதான். இறைவன் என்று தமிழ்ல நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கின்றதே அந்த வார்த்தைக்கு அரபியில இருக்கக்கூடிய ஒரு சொல் இருக்குமா இருந்தால் அதனுடைய பேர் அல்ல அல்லாஹ், அந்த சொல் அல்லாஹ். இதை லேசாக வழங்குறதுக்காக இன்னொரு செய்தி ஒன்று சொல்றேன். ஒரு சகோதரர் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் என்று சொல்றதை விட ஒரு பிரீச்சர், மக்களுக்கு அவருடைய கிறிஸ்தவத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தமிழிலே பேசக்கூடிய ஒரு மனிதர். இவர் என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னால், ஒரு அரபு உலகத்திலே உள்ள கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நிகழ்ச்சி ஒன்று செய்யறதுக்காக வேண்டி போறார். அங்க போனால் அங்க இருக்கக்கூடியவர்கள் அரபிகள் கிறிஸ்தவர்கள், ஆனா அவருடைய தாய்மொழி அரபு. இவர் பேசிக்கொண்டு போற நேரத்துல என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னால், அவர் ஆங்கிலத்திலே பேசுகின்றார். அவர் டிரான்ஸ்லேட்டராக டிரான்ஸ்லேட்டரை கொடுத்திருக்கிறார். இவர் இங்கிலீஷ்லயே அவரோட தகவல் எல்லாம் சொல்லிக்கிட்டு போவார். அங்கல பக்கம் என்ன நடக்கும்னு சொன்னால் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டே போவார். இவர் ஒரு இடத்துல சொல்றாரு, கோட் இஸ் கிரேட் என்கிறார். கோட் இஸ் கிரேட்ங்கிற வார்த்தை, கோட் இஸ் கிரேட்னா அல்லாஹ், அதாவது இறைவன் இறைவன் கிரேட்னு சொன்னார், அவர் பெரியவர் என்கின்ற அந்த வார்த்தை. கோட் இஸ் கிரேட் என்று சொல்ற நேரத்தில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய நபர் அல்லாஹ் அக்பர். அப்ப இவர் திரும்பி பார்த்து கேட்கிறாரு, அல்லாஹ் அக்பர், இது நாங்க அடிக்கடி அங்க கேட்கக்கூடிய வார்த்தை, ஏன் இந்த சபையில நீங்க அல்லாஹ் அக்பர் என்று சொல்றீங்க? சொல்றாரு, கோட் அல்லாஹ், கிரேட் அக்பர், அல்லாஹ் அக்பர், அப்படித்தான் டிரான்ஸ்லேட் பண்ண, வேற எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணல. அப்ப இவர் எங்கெல்லாம் கோட்னு சொல்றாரு அங்கெல்லாம் அவர் அல்லாஹ் சொல்றாரு. அப்ப அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை முஸ்லீம்களுக்கு மட்டும் சொந்தமான வார்த்தை கிடையாது, அது இறைவனுக்கு சொந்தமான வார்த்தை. இறைவனுக்கு அரபி மொழியிலே சொல்லுகின்ற வார்த்தை அல்லாஹ். நாங்கள் அந்த இறைவனை இனங்கண்டிருக்கின்றோம், நாங்கள் அல்லாஹ்ங்கிற வார்த்தையை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். அப்ப அல்லாஹ்வுடைய விஷயத்திலே நம்முடைய உள்ளத்திலே இருக்கின்ற நம்பிக்கை, நான் எதை பேசினாலும் அவனுக்கு கேட்கும், எனக்கு தீங்கிழைக்கக்கூடியது, எனக்கு நன்மை தரக்கூடியது, எதையுமே அவனால் செய்ய முடியும். எனக்கு வாழ்க்கையில ஒரு தீங்கு வருகின்றது என்றால் அது இறைவனுடைய நாட்டப்படிதான் வருகின்றது. என்னுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை வருகின்றது என்றால் இறைவனுடைய நாட்டப்படிதான் வருகின்றது. எனவே என் வாழ்க்கையிலே இது இரண்டுமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய, நம் பயம் இல்லாமல் சொல்லுவோம், இறைவனை நாங்கள் சரியாக நம்பிக்கை கொண்டிருந்தோம். இவர்களுக்கு அதுக்கு பதில் இல்லை. ஏன்னு சொன்னா கண்ணுக்கு முன்னுக்கு செய்யக்கூடிய அந்த சிலையால் கேட்க முடியாதுன்னு அவர்களுக்கு நன்றாக தெரியும். அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், பாலு பல், அது கேட்காது, வஜதுனா ஆபானா கதாலிக யஃஅலூன், எங்களுடைய முன்னோர்கள் இப்படி தொழுவது, இப்படி இதை வணங்குவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம், அதனால நாங்கள் என்ன செய்யறோம், நாங்களும் இதை செய்கிறோம் என்று சொல்றாங்க. சொன்ன உடனேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள், நீங்கள் வணங்கி கொண்டிருக்கின்ற இதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? அன்தும் ஆபாவுக்குமுல் அக்தமூன், நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் எதை வணங்கக்கூடியவர்களாக இருந்தீர்கள் என்று கொஞ்சம் யோசித்து பார்க்க மாட்டீர்களா? ஃபஇன்னஹும் அதுவுல்லி இல்லா ரப்பில் ஆலமீன்,
இது எல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கு எதிராக நடக்கக்கூடிய அம்சங்களிலே உள்ளது என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய மக்களுக்கு சொல்கின்றார்கள். சொல்லிவிட்டு நான் வணங்குகின்ற இறைவன் எப்படிப்பட்டவன் என்பதை சொல்லித் தருகின்றார். நான் வணங்குகின்ற அந்த இறைவன் இருக்கின்றானே அவன் எப்படிப்பட்டவன் என்றால், அல்லதி ஹலகனி, அவன்தான் என்னை படைத்தவன், ஃபஹுவ யஹ்தீன், அவன்தான் எனக்கு நேர்வழி காட்டினான், வல்லதீஹும் யுத்இமூனி வயஸ்கீன், அவன்தான் எனக்கு சாப்பாடு அளிக்கின்றான், அவன்தான் எனக்கு குடிக்க தருகின்றான், வஇதா மரில்து, அவன்தான் எனக்கு நோயை தருகின்றான், ஃபஹுவ யஷ்ஃபீன், அவன்தான் எனக்கு குணத்தையும் தருகின்றான், வல்லதீன யுமீதுனி, அவன்தான் என்னை மரணிக்கவும் செய்கின்றான், சும்ம யுஹீன், மீண்டும் என்னை உயிர்த்தெழச் செய்பவனும் அவன்தான். என்னுடைய இறைவன் அப்படிப்பட்டவன் என்று அல்லாஹ்வை பற்றி அவர்கள் சொல்லுகின்றார்கள். சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், அல்லதி அஸ்மஉ ஐயக்ஃபிரனி ஹதீயதி யௌமத்தீன், நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா என்னை எழுப்பி நிப்பாட்டுகின்ற அந்த நாளில் என்னுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவனாகவும் அவன்தான் இருக்கின்றான் என்று தான் எந்த இறைவனை நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்கள் அந்த இறைவனை பற்றி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டு பிரார்த்தனை ஆரம்பித்தார். அந்த மக்களுக்கு முன்னால் அந்த உரையை நிகழ்த்தி மக்களுக்கு அதை தெளிவுபடுத்தி விட்டு, நீங்கள் சொல்லுகின்ற இறைவன், நீங்கள் சொல்லுகின்ற உங்களுடைய முன்னோர்கள் வணங்கினார்கள், அவர்கள் வணங்கிய நான் வணங்குகின்றேன், உங்களுடைய உள்ளத்துக்கே நன்றாக தெரியும், அது கேட்காது, உங்களுக்கு தீங்கிழைக்காது, உங்களுக்கு நன்மை செய்யாது என்று. ஆனால் நான் வணங்குகின்ற இறைவன் அப்படிப்பட்டவன் அல்ல. நான் வணங்குகின்ற இறைவன் அவன் உயர்ந்தவன், அவன்தான் எனக்கு உணவளிக்கின்றான், எனக்கு குடிபானத்தை தந்திருக்கின்றான், அவன்தான் என்னை மரணிக்க செய்கின்றான், உயிர்ப்பிக்க செய்கின்றான், அவன்தான் எனக்கு நோயை தருகின்றான், அவன்தான் எனக்கு குணத்தையும் தருகின்றான், அவன்தான் நாளை மறுமையில என்னிடத்திலே விசாரணை செய்கின்ற நேரத்தில் என்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு போதுமானவனாக இருக்கின்றான் என்ற எல்லா இயல்புகளையும் அல்லாஹ்வை பற்றி சொல்லிவிட்டு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்றார்கள். அல்லாஹ்விடத்திலே செய்த துஆவிலே ஆரம்பமாக கேட்கின்றார்கள், ரப்பி ஹபிலி ஹுக்மா, இறைவா எனக்கு அதாவது ஆட்சி அதிகாரத்தை தான். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்றார்கள். ஏன்னா தன்னந்தனியாக நிற்கின்றார்கள். அங்கால ஒரு கூட்டமே இருக்கிறது, தனியாக பேசுகின்றார்கள். இங்கல இருந்து எதை பேசினாலும் அங்கல இருந்து வரக்கூடிய எதிர்ப்பு மிக கடுமையாக இருக்கு. எந்த அளவுக்கு கடுமையாக இருந்தது என்று சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த நேரத்தில் அவர்கள் எவ்வளவு உறுதியாக இருந்தார்கள் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்படி பிரச்சாரம் செய்கின்ற நேரத்தில் அந்த பிரச்சாரத்தை தாங்க முடியாத அந்த மக்கள் அடுத்த கட்டம் இவரை போட்டு பொசிக்கிடலாம் என்று சொல்லி நெருப்பை மூட்டுகின்றார்கள். அந்த நெருப்பை மூட்டுவதற்காக வேண்டி ஒரு கட்டடத்தை அமைக்கின்றார்கள். அந்த கட்டடத்தை அமைத்து அதுக்குள்ளே நெருப்பை மூட்டி அதற்குள்ளே கொண்டு போய் இப்ராஹிம் நபியை போட வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்து அவர்கள் கொண்டு போய் வீசுகின்றார்கள். வீசுகின்ற அந்த நேரத்திலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். பிரார்த்தனை என்று சொல்வதை விட அவருடைய உள்ளத்திலே இருந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தினார்கள். ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், என்னை பாதுகாப்பதற்கு அவன் மிக போதுமானவன், எனக்கு என்னுடைய இறைவன் போதுமானவன் என்று சொல்லிவிட்டு அந்த நெருப்புக்குள்ளே போனார்கள். நெருப்புக்குள்ளே போன உடனே அல்லாஹ் தஆலா அந்த நெருப்புக்கு கட்டளை இட்டான். இப்ராஹிம் நபி அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான். பாதுகாக்கின்ற நேரத்தில் இப்ராஹிம் நபி நெருப்புக்கு அல்லாஹ் தஆலா சொன்ன வார்த்தை, யா நார், ஏ நெருப்பே, கூனி பர்தன் சலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமின் மீது நீ பர்தன் குளிராக நடந்து கொள்ள வேண்டும், சாந்தியாக நடந்து கொள்ள வேண்டும், இப்ராஹிமோடு நீ இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இறைவன் நெருப்புக்கு கட்டளையிட்டான். மூட்டப்பட்டது நெருப்பு கொழுந்து விட்டு எரிஞ்சு தீக்குது. இப்ராஹிம் நபியை கொண்டு போய் போட்டு பொசுக்கி ஒன்றுமில்லாமல் வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். நெருப்பு அணைந்த உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முழு உடம்பாக அப்படியே உள்ளுக்குள்ளே இருந்தார்கள். இப்ராஹிம் நபியை சுடவில்லை என்பதற்காக பார்த்து கொண்டிருந்த இன்னொருவர் அதற்குள்ளே போயிருந்தால் கூட அந்த நெருப்பு சுட்டிருக்கு. அல்லாஹ் கட்டளையிட்டது கூனி பர்தன் வஸலாமன் அலா இப்ராஹிம் என்று. நெருப்புக்கு இப்ராஹிமை சுடக்கூடாது என்பதன் கட்டளையிட்டானே தவிர அதற்கு பின்னால் வேறு ஒருவர் போயிருந்தால் நிச்சயமாக அது சுட்டிருக்கு, நிச்சயமாக அவரை பொசுக்கி இருக்கு. இப்ராஹிமை பொசுக்கவில்லை, நான் போகின்றேன் நினைத்ததால் பொசுக்கி இருக்கு. மூசா நபிக்கு தான் அல்லாஹு தஆலா வழியை ஏற்படுத்தினான். பின்னாலே போன ஃபிரௌனுக்கு அல்ல, பின்னாலே போன ஃபிரௌனை அல்லாஹு தஆலா மூழ்கடிக்கத்தான் செய்தான். மூசா நபியை காப்பாற்றி விட்டு ஃபிரௌனை மூழ்கடிக்க செய்தான். வழி ஃபிரௌனுக்கு அல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அந்த நம்பிக்கைக்கு தான், அவர்களுடைய உள்ளத்திலே இருந்த நம்பிக்கை ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எதற்கு அல்லாஹு தஆலா போதுமானவன் நம்பிக்கையோடு அதற்குள்ளே போனார்களா இல்லையா? அவ்வளவு பெரிய எதிர்ப்பு, தன்னந்தனியாக நின்று போராடுகின்றார்கள். அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த போராட்டத்தை சிறப்பாக ஆக்க வேண்டும் என்றால் அந்த போராட்டத்தின் போது தனக்கு ஒரு அதிகாரம் வேண்டும். அந்த அதிகாரம் வேண்டும் என்பதனால் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்றார், ரப்பி ஹபிலி ஹுக்மா, இறைவா எனக்கு நீ அதிகாரத்தை தந்து விடு,
என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், என்னை நல்ல மனிதர்களோடு சேர்த்து விடு, நல்ல மக்களோடு, உன்னை எதிர்க்கக்கூடிய, உன்னுடைய மார்க்கத்தை எதிர்க்கக்கூடிய, உனக்கு அநியாயம் செய்யக்கூடிய, உன்னுடைய விடயத்தை என்னை கற்பிக்கக்கூடிய இந்த மாதிரியான மக்களோடு என்னை நீ சேர்த்து விடாமல் உனக்கு சாலிஹான அடியார்களாக யாரெல்லாம் இந்த உலகத்திலே வாழ்கின்றார்களோ அவர்களோடு என்னை நீ சேர்த்து விடு என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கட்டத்தில் துஆ செய்கின்றார்கள். அழகான ஒரு வார்த்தை, அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், யா அல்லாஹ் சாலிஹான மக்களோடு என்னை நீ சேர்த்து விடு. ஒரு மூமினாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கின்றோம் என்றால் இந்த மனநிலைமை மிக முக்கியமானது. இந்த உலகத்தில் நீங்கள் யாரோடு வாழ்வதற்கு ஆசைப்படுகின்றீர்கள் என்கின்ற ஒரு கேள்வி உங்களிடத்திலே என்னிடத்திலே கேட்டால் நாங்கள் உண்மையாகவே அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய நல்ல மூமின்களாக இருந்தால் நல்ல மனிதர்களோடு நாங்கள் வாழ வேண்டும் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த ஆசைதான் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அந்த நல்ல மனிதர்கள் தான் நம்மை சுற்றி இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். அப்படி நல்ல மனிதர்கள் நம்மை சுற்றி இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே நல்லவர்கள் இருக்க வேண்டும், நம்முடைய அண்டை வீடு நல்லவர்களாக இருக்க வேண்டும், நம்மை சுற்றி இருக்கின்ற மக்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது நான் நல்லவனாக இருக்கேன். நான் இருக்கிற தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு கெட்டவனாக இருந்து கொண்டு என்னை சுற்றி நல்லவர்களை எதிர்பார்ப்பது தவறு. முதலாவது நான் ஒரு நல்லவராக இருக்க வேண்டும். என்னை சுற்றி இருக்கக்கூடிய முதலாவது என்னுடைய குடும்பத்தை நல்லவர்களாக மாற்றுவதற்கு முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே ஒரு முறை நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம் என்றால் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே தவக்கல் வைக்கின்றோம் என்று அர்த்தம். அல்லாஹ் இதை எனக்கு தந்து விட என்று அல்லாஹ்விடத்திலே நாங்கள் தவக்கல் வைக்கின்றோம். தவக்குலுக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய தூதர் தந்திருக்கக்கூடிய இலக்கணம் தவக்குல் அல்லாஹ்விடத்திலே வைக்க வேண்டும். முயற்சி நம்மிடத்திலே இருக்க வேண்டும். நம்முடைய முயற்சியே இல்லாமல் தவக்குல் மாத்திரம் இருக்கின்ற நிலைமை இஸ்லாம் சொல்லி தருகின்ற தவக்குல் அப்படி கிடையாது. அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தவக்குல் இருக்கின்றது என்றால், துஆ செய்கின்றோம் என்றால், யா அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை தந்து விட்டு கேட்கின்றோம் என்றால் அதே போன்ற ஒரு முயற்சி நம்மிடத்தில் இருக்க வேண்டும். எனவே சாலிஹான மக்களோடு நான் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் என்றால், அல்லாஹ்விடத்திலே அதை கேட்கின்றேன் என்றால் கேட்கின்ற பழக்கம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய துஆக்கள்ல இப்படி எல்லாம் இல்லத்தானே, நம்ம என்னென்னமோ எல்லாம் கேட்போம், என்னென்னமோ தேவைகள் எல்லாம் கேட்போம், மறுமையில கூட என்னென்ன வேண்டுமோ எல்லாத்தையும் கேட்போம். சில நேரங்களில் மறுமையிலே சாலிஹான மக்களோடு இருப்பதற்கு கேட்போம். ஆனால் இந்த உலகத்திலே நாங்கள் அதை மறந்து விடுவோம் என்பாங்க சகோதரிகள். நாங்கள் அல்லாஹ்விடத்திலே செய்யக்கூடிய பிரார்த்தனைகள்ல இந்த மாதிரியான அம்சங்கள் கட்டாயம் இருக்க வேண்டும். யால சாலிஹான மக்களோடு இந்த உலகத்திலே என்னை ஆக்கிவிடும். அந்த சாலிஹான மக்கள் எங்க இருக்க வேண்டும்? என் தந்தையாக இருக்க வேண்டும், என் தாயாக இருக்க வேண்டும், என் உடன்பிறப்புகளாக இருக்க வேண்டும், என் கணவனாக இருக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் சாலிஹானவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கான பிரார்த்தனை முதலாவது நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் நான் இருக்கின்ற வீடு முதலாவது நான் சாலிஹானவர்களோடு இருக்கின்ற வீடாக இருக்கு. இந்த துஆவுடைய ஆரம்பம் என்னுடைய வீடே சாலிஹான மக்கள் இல்லாத ஒரு இடமாகவும், ஷைத்தான் குடியிருக்கக்கூடிய ஒரு இடமாகவும், அல்லாஹ்வுக்கு முரணான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்குமாக இருந்தால் அதற்கான ஏற்பாடுகள் தான் நம்மால் நம்முடைய வீடுகளில் செய்யப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி சொன்னார். நம்முடைய வீடுகளில் அப்படி வைத்துக் கொண்டு நாங்கள் சாலிஹான மக்களோடு என்னை ஆக்கி விடு இறைவா என்று கேட்பதன் மூலமா எந்த பிரயோசனமும் கிடையாது என்பது சகோதரிகள். என்றால் நாங்கள் அப்படி ஒரு நரகத்திலே தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு நரகத்தை அப்படி ஒரு நிலைமையிலிருந்து மாற்றுவதற்கு நம்மால் எந்த முயற்சியும் செய்யப்படவில்லை. நம்முடைய வீடுகளுக்குள்ளே இஸ்லாம் வருவதற்காக வேண்டிய முயற்சி நம்மிடத்திலே கிடையாது என்றால் நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடியவர்கள் எப்படி சாலிஹானவர்களாக இருப்பார்கள்? நம்முடைய வீட்டிலே குர்ஆன் ஓதுகின்ற சட்டமும் இல்லை என்று சொல்லி சொன்னார். இந்த நேரத்திலே குர்ஆன் ஓத வேண்டும், குர்ஆன் ஓதுகின்ற பழக்கம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இவ்வளவு நேரம் என்னுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும், என் கணவனாக இருக்கட்டும், என் பிள்ளைகளாக இருக்கட்டும், என்னுடைய சகோதரங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எல்லோரும் குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு நடைமுறை என்னுடைய வீட்டிலே இருக்க வேண்டும். தொழுகை யாரும் விட்டுவிடக் கூடாது, மார்க்க நடைமுறைகளை யாரும் விட்டுவிடக் கூடாது. மார்க்க நடைமுறைகள் எங்களுடைய வீடுகளில் பேணப்பட வேண்டும். எங்களுடைய வீடுகளுக்குள்ளே பாத்ரூமுக்கு போகக்கூடியவர்கள் துஆ ஓதி விட்டு போக வேண்டும். என் வீட்டிலே இருக்கக்கூடியவர்கள் தூங்குகின்ற நேரத்திலே துஆ ஓதி விட்டு தூங்க வேண்டும். என்னுடைய வீட்டுக்குள்ளே நுழையக்கூடியவர்கள் பிஸ்மில்லா அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அனுமதி கேட்டு என்னுடைய வீட்டுக்குள்ளே வர வேண்டும் என்கிற நடைமுறைகளை நாங்கள் ஏற்படுத்தவில்லை என்றால், நம்முடைய வீடுகளுக்குள்ளேயே அந்த சாலிஹான மக்களை நாங்கள் ஏற்படுத்துவதற்கு முயற்சி எடுக்கவில்லை என்றால் எப்படி நாங்கள் சாலிஹான மக்களோடு வாழ முடியும் சகோதரிகளே? எனவே இந்த துஆவை நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றோம் என்றால் அதற்குரிய நடைமுறை நம்முடைய வீடுகளில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ராஹிம் நபியுடைய பிரார்த்தனைகளை நாங்கள் சிந்தித்தாலே நம்முடைய வீடுகள், நம்முடைய வாழ்க்கை எல்லாமே மாறிவிடும் என்பதற்காக வேண்டி சொல்லுகின்றோம். எனவே நம்முடைய வீடுகளில் சாலிஹான மக்களை உருவாக்குவதற்கு, நம்முடைய அண்டை வீட்டோடு நாங்கள் நல்ல முறையில் நடந்தால் சில வேளைகளில் அவர்களும் நம்மோடு நல்ல முறையில் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். நாங்கள் நம்முடைய அண்டை வீட்டாருக்கு நல்ல மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தால் அவர்களும் அந்த மார்க்க நடைமுறையோடு வாழ்வதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கும்.
நாங்களும் நல்ல விடயங்களை கற்பதற்காக செல்வது போன்று நம்முடைய அண்டை வீட்டார்களையும் அவ்வாறு கற்பதற்கு கூட்டிக் கொண்டு போகக்கூடிய பழக்கம் நம்மிடத்தில் இருக்குமாக இருந்தால் அவர்களுடைய வீடுகளிலும் இந்த மார்க்கம் குடியேறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அப்படியான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி நம்மை சுற்றியும் ஒரு அழகான ஒரு சூழல் உருவாகும். அந்த சூழலை நாங்கள் அழகாக உருவாக்கி விட்டோம் என்று சொல்லி சொன்னால் நம்முடைய வீடு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்களும் சாலிகான மக்களாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த போராட்டம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்பமாக செய்த பிரார்த்தனை இதுதான். வஜஅல்லி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள், இறைவா எனக்கு பின்னாலே வரக்கூடிய மக்கள் இருக்கின்றார்களே அவர்களிடத்திலே லிசான சித்கின், என்னை பற்றி ஒரு நல்லெண்ணத்தை ஏற்படுத்தி விடு. ஒரு நல்ல எண்ணம், இவர் நல்லவர், நன்றாக வாழ்ந்தார், நல்ல தியாகி, இவருடைய வாழ்க்கையில முன்மாதிரி இருக்கின்றது என்பது போன்ற ஒரு அழகான ஒரு முன்மாதிரியை என்னுடைய விடயத்திலே ஒரு நட்பெயரை எனக்காக வேண்டி ஆக்கி விடுகிறவா என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார். இந்த உலகத்தில் கபூல் செய்யப்பட்ட பிரார்த்தனை என்று இப்ராஹிம் நபியுடைய பிரார்த்தனை நாங்கள் பயமில்லாமல் சொல்லலாம். இப்ராஹிம் நபி செய்த பிரார்த்தனைகளிலே ஒன்றை அல்லாஹு தஆலா மறுத்தான் என்று சொல்வதாக இருந்தால் தன் தந்தைக்காக செய்த பிரார்த்தனை மாத்திரம். அதுவும் அவருடைய தந்தை, அதாவது இஸ்லாத்திலே இல்லாமல் இருந்த ஆசர் இஸ்லாத்திலே இல்லாமல் இருந்ததனால் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதனால் அல்லாஹு தஆலா அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தந்தைக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடினார். அந்த பாவ மன்னிப்பை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ளவில்லை. அது தவிர மற்ற எல்லா பிரார்த்தனைகளையும் அல்லாஹு தஆலா கபூல் செய்தார். அந்த கபூல் செய்த அந்த பிரார்த்தனைகளில் ஒன்றுதான் இந்த பிரார்த்தனை. நம்மிடத்திலும் அது இருக்க வேண்டும். நான் விட்டு விட்டு செல்கின்றேன், என்னை பற்றி ஒரு நல்லெண்ணத்தை என்னுடைய பரம்பரைக்கு ஏற்படுத்தி விடு, என் சந்ததிக்கு ஏற்படுத்தி விடு. நான் ஒரு நல்ல முன்மாதிரியாக என்னுடைய சந்ததிக்கு இருக்க வேண்டும். வாஸ்துதிக்காக வேண்டிய அல்ல, பெருமை பாராட்டுவதற்காக வேண்டிய அல்ல. நான் ஒரு நல்ல முன்மாதிரியாக இந்த உலகத்திலே இருந்து மரணிப்பேனாக இருந்தால் என் பெயர் இப்படி உங்களுடைய அப்பா இருந்தார், இப்படி உங்களோட உம்மம்மா இருந்தாங்க, உங்களோட கொள்ளு தாத்தா இப்படி இருந்தார், உங்களோட கொள்ளு பாட்டி இப்படி இருந்தார்னு சொல்லி ஒரு 2-3 பரம்பரைக்கு நம்மை பற்றி ஒரு முன்மாதிரி சொல்லப்படுமாக இருந்தால் அந்த முன்மாதிரியை கொண்டு அந்த பரம்பரையிலே இருக்கின்ற மக்கள் நம்மளுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்துக் கொள்வார்களாக இருந்தால் அவர் தொழுகின்ற தொழுகை, அவர் ஓதுகின்ற ஓதல்கள், அதன் மூலமாக நமக்கு நன்மை வந்து சேருமா இல்லையா? அதுக்கு நல்லெண்ணம் மிக முக்கியமானது, நல்ல பெயர் மிக முக்கியமானது, நம்மை பற்றின நல்ல எண்ணங்கள் அவருடைய உள்ளத்திலே உருவாகுவது முக்கியமானது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் தஆலா அந்த துஆவை கபூல் செய்த விதத்தை யோசித்து பாருங்கள். இன்றைக்கு வரைக்கும் இப்ராஹிம் நபி என்று பேசிக்கொண்டே இருக்கிறோம். உலகம் அழியும் வரைக்கும் பயமில்லாமல் சொல்லலாம், எல்லா இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் இப்ராஹிம் என்கின்ற பெயரை உச்சரிக்காமல் மரணிக்க போவது கிடையாது. ஏன்னா செலவாத்து சொல்லணுமா இல்லையா? தொழணுமே, தொழுதால் செலவாத்து சொல்லணுமே. பாங்கு சொல்லி பாங்கு துவாவுக்கு நாங்கள் பதில் சொல்லுகின்ற நேரத்தில் எல்லாம் முடித்து விட்டு பாங்கு துவாவை ஓதுகின்ற நேரத்தில் நாங்கள் செலவாத்து சொல்ல வேண்டுமே. செலவாத்து இல்லாமல், செலவாத்து சொல்லாமல் ஒரு முஸ்லீமாக இந்த உலகத்திலே பிறந்து மரணிக்கின்ற யாரையாவது சொல்ல முடியுமா? உலகம் அழிகின்ற காலம் வரைக்கும் இப்ராஹிம் என்கின்ற பேர் உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்படி அல்லாஹ் தஆலா இந்த துவாவை கபூல் செய்தான். நாங்களும் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும், இறைவா எனக்கு பின்னாலே வரக்கூடிய ஒரு இடத்தில் என்னை பற்றி ஒரு நல்ல பெயரை, அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி விடு. என்னை திட்டக்கூடியவர்களாக என் பரம்பரை இருக்கக்கூடாது. என்னை அதாவது எனக்கு இந்த கெட்ட பெயரை சொல்லக்கூடியவர்களாக என் பரம்பரை இருந்து விடக்கூடாது. எங்க அப்பாவா நல்ல காலம் அவர் உயிரோடு இருக்க போல நாம் பிறக்கல, அப்படி சொல்லுகின்ற நிலைமைகள் நம்முடைய விஷயத்தில் நம்முடைய பேரில் அது வந்து விடக்கூடாது. என்னுடைய உம்மம்மா அகமோசமானவர், எங்க உம்மா பரவாயில்ல, எங்க உம்மம்மாட தங்கச்சி நல்ல, ஆனா எங்க உம்மம்மா சரியில்லை, எந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள், இந்த மாதிரியான அவச்சொற்கள் நம்முடைய பரம்பரையில மிஞ்சி விடக்கூடாது. நம்முடைய பரம்பரை எப்பொழுதும் நம்மை பற்றி ஒரு நல்ல எண்ணத்தை கொண்டதாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்கு இருக்கணும். இப்ராஹிம் நபிக்கு இருந்தது போன்று நமக்கு இருக்கணும். ஏன்னா இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டார். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனை நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள், வஜஅல்னி மின் வரசத்தி ஜன்னத்தின் நஈம். இறைவா எனக்கு அந்த சொர்க்கம், அந்த இன்பமான சொர்க்கம் இருக்கின்றதே, சந்தோஷமான அந்த சொர்க்கம் இருக்கின்றதே, அந்த சொர்க்கத்துடைய வாரிசுகளில் என்னை நீ ஆக்கிவிடு. அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை பற்றி கேட்கின்றார்கள். சொர்க்கத்தில் நல்ல இன்பமான அந்த சொர்க்கத்திலே அந்த சொர்க்கத்துக்குரிய வாரிசாக என்னை நீ ஆக்கிவிடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள். எனவே நம்முடைய பிரார்த்தனையில்
இந்த சொர்க்கம் இருக்க வேண்டும். அந்த சொர்க்கத்தை பத்தி கேட்கின்ற நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி கேட்கின்றார்கள் பாருங்கள். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி கேட்கின்றார்கள் பாருங்கள். ஜன்னத்தின் நஈம், இன்பமான சொர்க்கம், நிஅமத்துகள் நிறைந்த சொர்க்கம். அந்த சொர்க்கத்தின்பால் என்னை நீ ஆக்கிவிடு, அதற்குரிய வாரிசாக என்னை ஆக்கிவிடு. இந்த உலகத்தில் நான் வாழுகின்ற வாழ்க்கை அப்படி இருக்க வேண்டும். அலி பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்களாம், இந்த உலகத்தில் மறுமைக்குரிய மைந்தர்கள் இருக்கின்றார்கள், உலகத்துக்குரிய மைந்தர்களும் இருக்கின்றார்கள். நீ மறுமைக்குரிய மைந்தனாக வாழ்ந்து கொள். இந்த உலகத்துக்குரிய மனிதனாக நீ இருந்து விடாதே, மறுமைக்கான மனிதனாக நீ வாழ்ந்து கொள். இந்த உலகத்தில் வினை உண்டு, விசாரணை இல்லை. மறுமையிலே விசாரணை மட்டும்தான், வினை கிடையாது. இந்த உலகத்தில் நாங்கள் எதையும் செய்யலாம், நம்மளை விசாரிக்கிறதுக்கு அப்படி யாரும் பெருசா இல்லை. நாளைக்கு மறுமையில் அல்லாஹு தஆலா இடத்துல நாங்கள் போய்விட்டோம் என்றால் வினை கிடையாது, காரியங்கள் கிடையாது, அங்க விசாரணை மட்டும்தான். எனவே அல்லாஹு தஆலா அப்படி விசாரிப்பதற்கு முன்னால் இந்த உலகத்தில் நீங்கள் மறுமைக்குரிய மைந்தர்களாக வாழ்ந்து கொள்ளுங்கள். உங்கள் குடும்ப வாழ்க்கையா மறுமையை நினைத்ததை அமைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய தொழிலா மறுமையை நினைத்ததை அமைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்வாதாரமா மறுமையை ஞாபகம் வைத்துக் கொண்டு அதை அமைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே எதற்காக வேண்டி மறுமையை நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டாம், அப்படி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லி அலி பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கடி அவர்களுடைய தோழர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்களாம். உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்ற ஒரு மனிதர் இருந்தார். இரண்டாவது உமர் என்று சொல்கின்ற அளவு உமையாக்களுடைய பரம்பரையிலே வந்த மிகச்சிறந்த ஒரு ஆட்சியாளர். உமையாக்களுடைய பரம்பரையிலே அவர் அளவுக்கு சிறப்பாக ஆட்சி செய்தவர் யாரும் இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு நல்ல மனிதர், சாலிஹான ஒரு மனிதர் என்று வரலாறுகள் எழுதுகின்ற அளவுக்கு நல்ல ஒரு ஆட்சியாளர். அவர் 3வது அத்தியாயத்தின் 190வது வசனம் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்ள், வானங்களிலும் பூமியிலும் படைத்திருக்கின்ற அம்சங்களிலும் பக்திலாஃபில் லைலி வன்னஹார், இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் இந்த ஆயாத்துல் லிஉல் அல்பாப், சிந்திக்கின்ற சமூகத்துக்கு நிறைய அத்தாட்சிகள் இருக்கின்றதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். இவர் சிந்திக்கிறார். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்னை சிந்திக்க சொல்லி இருக்கிறானே என்று சொல்லிவிட்டு அவர் சிந்திக்கிறார். சிந்தித்து விட்டு அழகான ஒரு கூற்றை சொன்னதாக பதிவு செய்யப்படுகின்றது வரலாற்றிலே. அவர் சொல்லுகின்றார், நான் இந்த உலகம் இருக்கின்றதே, இந்த உலகத்தில் நாங்கள் காணுகின்ற எல்லா இன்பங்களும் துன்பத்தால் மாசுபடுத்தப்பட்டது. நாளை மறுமையிலே அல்லாஹ் சொர்க்கத்திலே வைத்திருக்கின்ற இன்பங்கள் துன்பத்தால் மாசுபடுத்தப்படாதது. எப்படி? இந்த உலகத்தில் உள்ள இன்பங்கள் எல்லாம் துன்பத்தால் மாசுபடுத்தப்பட்டது. அதுக்கு பின்னால் ஒரு துன்பம் என்கின்ற ஒரு அழுக்கு இருக்கின்றது. எந்த இன்பத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே அனுபவிக்கின்ற, நீங்கள் விரும்புகின்ற, இப்படியெல்லாம் நான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்ற எந்த இன்பத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், அதற்கு துன்பம் என்கின்ற ஒரு அழுக்கு இருக்கு. நம்மள நிறைய பேர் சாப்பிடறதுக்கு விரும்புவோம் இல்லையா? சில சாப்பாடுகளை சாப்பிடறதுக்கு விரும்புவோம். சில சாப்பாடுகள் நமக்கு விருப்பமான சாப்பாடு இருக்கு. இந்த விருப்பமான சாப்பாடு சாப்பிடுற நேரத்தில் அழுதுகிட்டே சாப்பிடுவோம், யாராவது இல்ல தானே? சந்தோஷமா தான் சாப்பிடுவோம். என்ன, நமக்கு விருப்பமான ஒரு சாப்பாடு. அப்ப அந்த சாப்பாடை நாங்க விரும்பி சாப்பிடுகின்ற நேரத்தில் நம்முடைய உள்ளத்துக்கு ஒரு இன்பம் இருக்கு. ஒரு அழகான ஒரு ஆடை அணிகின்ற நேரத்தில் நம்ம உள்ளத்துக்கு ஒரு இன்பம் ஒன்று இருக்கு. ஆனால் அந்த இன்பத்துக்கு பின்னால் நிச்சயமாக ஒரு துன்பம் இருக்கு. ஒன்று, அந்த இன்பத்தை நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக வேண்டி யாரோ துன்பப்பட்டிருப்பார், யாருடைய கஷ்டமோ அதிலே முதலீடாக இருந்திருக்கு. அது சாப்பாடாக இருக்கட்டும், ஆடையா இருக்கட்டும், நம்முடைய வீடா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அதுக்கு பின்னால் ஒரு துன்பம் இருக்கு இல்லையா? நாங்கள் சாப்பிடுகின்ற அந்த சாப்பாடு இருக்கின்றதே, அந்த சாப்பாட்டை சாப்பிடுகின்ற நேரத்திலே இன்பமாக இருந்தாலும் சாப்பிட்டு முடித்தது என்றால் அந்த சாப்பாடால ஏற்படுகின்ற விளைவுகளுடைய துன்பத்தை நாங்கள் அனுபவிக்கத்தான் வேண்டும். சில நேரங்களில் நாங்கள் நோயாளிகளாக இருப்போம், ஆனால் சாப்பிடுவதற்கு விருப்பமாக இருக்கும். கொலஸ்ட்ரால் நோயாளியாக இருப்போம், ஆனால் நிறைய எண்ணெய் சாப்பாடு திங்கிறதுன்னு ஆசையா இருக்கு. கொலஸ்ட்ரால் நோயாளியாக இருந்து கொண்டு எண்ணெய் சாப்பாட்டை கொஞ்சம் பதம் பார்த்துட்டோம் என்று வைங்களேன், அது நம்மள பதம் பார்த்து அடுத்தது கொலஸ்ட்ரால் ஏறி போயிருக்கு. இல்ல, நமக்கு எந்த நோயும் இல்லை, நோயே இல்லாமல் தான் நாங்கள் சாப்பிடுகின்றோம், எனக்கு என்ன நடக்க போகுது என்று கேட்டால் அதனுடைய கழிவையாவது அடுத்த நாள் அகற்ற வேண்டும் என்கின்ற ஒரு துன்பமாவது இருக்கிறது அந்த சாப்பாட்டுக்கு பின்னுக்காக. அல்லாஹ் தஆலா அப்படி வச்சிருக்கிறார். எந்த இன்பத்துக்கும் பின்னால் ஒரு துன்பம் உண்டு. இந்த உலகத்தில் சொர்க்கத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்ன துன்பம் இருக்குது. நீங்க பாலாறுல தண்ணி பால் குடிக்கணும், என்ன துன்பம்? ஏதாவது ஒரு துன்பம் சொல்லுங்க பாப்போம். அந்த பாலாத்துல கிடைக்கிற தண்ணி, பாலுக்கு பின்னால ஒரு துன்பம், அதை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு யாரோ கஷ்டப்பட்டிருப்பார், இருக்குதா? இல்ல. அதை குடிச்சா கொலஸ்ட்ரால் ஏறுமா, சுகர் ஏறுமா, டயபெட்டிஸ் வருமா, செஸ்ட் பெயின் வருமா, ஏதாவது நோய்கள் வருமா? ஒன்றும் வராது. குடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். குடிச்சுக்கிட்டே இருந்தா வந்து வயிறு நிரம்பிருமே, அதுவும் நடக்காது. ஒரு ஏப்பம் முட்டால் சரி, ஏப்பம் முட்டால் அந்த ஏப்பம் வந்து வாசம் அடிக்குமே, தேவையில்லாத துர்பாடை அடிக்குமே, அதுவும் அடிக்காது. கஸ்தூரி தான் நடக்கும். என்ன துன்பம்? ஏதாவது ஒரு துன்பம். நம்முடைய உடலில் எந்த துன்பத்தையும் அது ஏற்படுத்தாது.
இந்த உலகத்திலே இருக்கின்ற இன்பங்கள் எல்லாத்துக்கும் பின்னால் துன்பம் இருக்கின்றது. ஆனால் சொர்க்கத்திலே இருக்கின்ற எந்த இன்பமும் துன்பத்தால் மாசுபடுத்தப்படாது என்று அந்த இன்பத்துடைய அழகை சொல்லி தந்தார்கள். அப்படி ஒரு அழகான அந்த இன்பத்தின் வாரிசாக என்னை மாற்றிவிடு என்று அல்லாஹ்விடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். செய்துவிட்டு அடுத்து கேட்கின்றார்கள், வக்ஃபிர்லி யா அல்லாஹ், வக்ஃபிர்லி அபி, என்னுடைய தந்தையை நீ மன்னித்து விடு. இன்னஹு கான மினல் ضالين, அவரு அநியாயக்காரராக இருக்கிறார். அவர் நிறைய பாவங்கள் வழி தவறி சென்ற வலாலத்திலே இருக்கக்கூடிய வழி தவறி சென்ற ஒரு மனிதராக அவர் இருக்கிறார். எனவே அவரை நீ மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார். இது மட்டும்தான் அல்லாஹு தஆலா ரிஜெக்ட் பண்ணின துஆ. இது மட்டும்தான் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ளவில்லை. மற்ற எல்லா துஆக்களையும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டான். அடுத்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்றார்கள், வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், யா அல்லாஹ் மக்களை எல்லாம் நீ எழுப்பி நிப்பாட்டுகின்ற அந்த நாளில் என்னை கேவலப்படுத்தி விடாதே. ஏன் அவர்கள் அந்த துஆவை கூட கேட்கின்றார்கள் என்றால், நான் ஒரு நபி, நாளை மறுமையிலே நான் எழும்பி நிற்பேன். நான் எழும்பி நிற்கின்ற நேரத்தில் என்னுடைய தந்தையும் அல்லாஹு தஆலா எழுப்புவான். இந்த உலகத்திலே அல்லாஹ் என் தந்தையை மன்னிக்கவில்லை என்று சொன்னால், நாளை மறுமையிலே நான் ஒரு நபியாக நிற்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில், சொர்க்கத்துக்கு செல்வதற்கு வாக்களிக்கப்பட்ட ஒரு நபராக நிற்கின்ற சந்தர்ப்பத்தில் என் வாப்ப நரகத்துக்கு செல்கின்ற அந்த கேவலம் எனக்கு ஏற்பட்டு விடுமே. அந்த கேவலத்தை எனக்கு நீ தந்து விடாதே இறைவா என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள். அல்லாஹ் இந்த பிரார்த்தனையிலே அந்த தந்தையை மன்னிக்கின்ற பகுதியை ஏற்றுக்கொள்ளவில்லை, கேவலப்படுத்த மாட்டேன் என்கின்ற பகுதியை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறார். அது எப்படி? நாளை மறுமையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எழும்பி நிற்பார்கள். அந்த நேரத்திலே அவருடைய தந்தை ஆசரை அல்லாஹ் தஆலா நரகத்திலே தூக்கி போடுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் நபி ஞாபகப்படுத்துவார்கள், இறைவா என்னை நீ இந்த நாளிலே கேவலப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறாயே என்று அல்லாஹ்விடத்திலே சொல்லுகின்ற நேரத்திலே அல்லாஹ் தஆலா ஆசருடைய தலையை கழுதையுடைய தடையாக மாற்றி அவரை கொண்டு போய் நரகத்திலே போடுவான். அவருடைய தோற்றத்தில் அவரை கொண்டு போய் போட மாட்டான். அந்த இடத்திலே இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் தஆலா கேவலத்தை ஏற்படுத்த மாட்டான் என்கின்ற ஒரு செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அவர்கள் அந்த இடத்திலே என்னை மறுமை நாள் மக்கள் எல்லாம் உயர்த்தி நிப்பாட்டுகின்ற அந்த நாளில் என்னை கேவலப்படுத்தி விடாதே என்கின்ற பிரார்த்தனையை செய்கின்ற நேரம் அந்த நாளை பற்றி ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார்கள், யௌமலா யன்ஃபஉ மாலும் வ பனூன். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்றால், என்னுடைய பிள்ளைகளோ அல்லது என்னுடைய செல்வமோ எனக்கு உதவி செய்யாத நாள். நாங்கள் இந்த உலகத்திலே எதையெல்லாம் சேர்த்திருக்கின்றோம், எதையெல்லாம் இந்த உலகத்திலே விட்டு விட்டு போகின்றோம், அது எதுவுமே நமக்கு நாளை மறுமையில் உதவி செய்யாத ஒரு நாள். என் பிள்ளைகள், என் சகோதரங்கள், என் உறவுகள், இந்த உலகத்திலே எதையாவது விட்டு விட்டு போகின்றோமா? அந்த விட்டு விட்டு போகின்ற எதுவும் அந்த நாளை மறுமையில் நமக்கு உதவி செய்யாது. விட்டு விட்டு போகின்ற அம்சங்களுக்கு நாங்கள் நலவை சொல்லிக் கொடுத்து அந்த நலவுகள் மூலமாக அவர்கள் நமக்கு நன்மைகளை சேர்த்தாலே தவிர நாளை மறுமையில் இன்னாருடைய தந்தை என்பதற்காக வேண்டி, இன்னாருடைய மகள் என்பதற்காக வேண்டி, இன்னாருடைய சகோதரன் என்பதற்காக வேண்டி எந்த சிறப்பும் நாளை மறுமையில யாருக்கும் கொடுக்கப்பட மாட்டார். ஃபாத்திமா நாயகியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து சொன்னார்கள், ஃபாத்திமா நீ ஞாபகம் வைத்துக்கொள், இந்த உலகத்திலே நான் உனக்கு தந்தை, நீ எனக்கு மகள். நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமா என்பதற்காக உனக்கு எதுவுமே கிடைக்காது. நான் எதையும் உனக்கு செய்ய போவது கிடையாது. உனக்கு தேவையான இபாதத்துகளை நீ செய்து உன் நன்மையை நீ சேர்த்துக்கொள் என்று ஃபாத்திமா நாயகிக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசியத்து செய்தார். அல்லாஹ்வுடைய தூதருடைய பிள்ளைக்கு அதான் நிலைமை என்று சொல்லி சொன்னா நம்முடைய நிலைமை என்ன என்பதை நாங்கள் சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். அன்பிக்கினிய சகோதரிகளே, இந்த உலகத்தில் நாளை மறுமையிலே நமக்கு எதுவுமே உதவி செய்யாத அம்சங்களோடு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது நமக்கு உதவி செய்கின்ற விதமாக மாற்றிக்கொண்டு போகின்ற புத்திசாலிகள் அவர்கள் சிறந்தவர். அப்படி இல்லாமல் நாங்கள் விட்டு விட்டு போகின்ற எல்லாமே நமக்கு வேஸ்ட் தான். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையிலே அமர்ந்து கேட்டார்கள் மக்களிடத்தில், உங்களிலே யார் உங்கள் செல்வத்தை ஆசைப்படுகின்றீர்கள்? உங்களிலே யார் உங்கள் பிள்ளைகளுடைய செல்வத்தை ஆசைப்படுகின்றீர்கள்? ஒரு நபித்தோழர் எழுப்பி சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களில யாரும் பிள்ளைகளோட செல்வத்துல ஆசைப்படக்கூடியவங்க யாருமே கிடையாது. சரிதானே? எங்கட சொத்துல வேண்டாம் எங்களுக்கு ஆசை இருக்கும், நான் சம்பாதித்து என்னிடத்துல இருக்கின்ற சொத்துல வேண்டாம் எனக்கு ஆசை இருக்குமே தவிர என் பிள்ளைகளுடைய செல்வங்கள் அவர்களுடைய விடயத்திலே ஆசைப்படக்கூடியவர்கள் இங்க யாரும் கிடையாது அல்லாஹ்வுடைய தூதரே. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்களா, அப்படியா? அப்படி என்றால் எதையெல்லாம் நீங்கள் செலவழித்தீர்களோ அது உங்களுடைய செல்வம், எதையெல்லாம் நீங்கள் சேமித்து விட்டு விட்டு போகின்றீர்களோ அது எல்லாம் உங்களுடைய பிள்ளைகளுடைய சொத்து. நீங்க யோசிச்சு கொள்ளுங்க, எதை நீங்கள் அதிகமாக ஆசைப்படுகின்றீர்கள். யோசித்து பாருங்க சகோதரர்களே, நம்முடைய கையில ஒரு 1000 ரூபாய் காசு இருக்கு. அந்த 1000 ரூபாய் காசுல
சதக்காவுக்காக, ஒரு ஏழைக்கு உணவளிக்கிறதுக்காக, நாங்கள் ஒரு நல்ல காரியத்துக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி பிரித்து எடுக்கக்கூடிய அந்த 500 ரூபாய் இருக்கின்றது, அதை அதிகமாக நேசிக்கின்றோம். இல்ல நம்ம பர்ஸ்ல மிச்சம் இருக்கிற அந்த 500 ரூபாய் நேசிக்கிறோம். நம்ம மிச்சம் இருக்கிறத தான் திருப்பி திருப்பி பார்ப்போம். நம்முடைய அக்கவுண்ட்ல இருக்கிறதாக நினைப்போம், நம்முடைய இருப்பாக நாங்கள் நினைப்போம். ஆனா அதுவல்ல நம்முடைய இருப்பு. நம்முடைய இருப்பு நாங்கள் பிரித்து எடுத்து விட்டோமே, கொடுப்பதற்காக வேண்டி, நல்ல காரியத்துக்காக கொடுத்து விட்டோமே, அதுதான் நம்முடைய செல்வம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், எதை நீங்கள் ஆசை வைக்கின்றீர்கள் அதிகமாக, அந்த 1000 ரூபாயில் 500 ரூபாவை எடுத்து கொடுப்பதா என்கின்ற மனப்பாரம் நம்மிடத்தில் இருக்கின்றது என்று சொல்லி சொன்னால், நம் செல்வத்தை நேசிப்பதை விட எந்த 1000 ரூபாவை இப்ப நான் மௌத்தாயிட்டேன் இந்த பேர்ஸ்ல அப்படியே இருக்கத்தக்க இந்த புள்ளை எடுத்து செலவழிக்க போதோ, பிள்ளையுடைய சொத்தா இல்லையா, அந்த பிள்ளையுடைய சொத்தை தான் நாங்கள் அதிகமாக ஆசைப்படுகிறோம், ஆசை வைக்கின்றோம், நாட்டம் கொண்டவர்களாக இருக்கின்றோம். எனவே இந்த உலகத்தில் நம் செல்வத்துக்கு நாட்டம் கொண்டவர்களாக இருப்பதில் தவறு கிடையாது. நம்முடைய பிள்ளையுடைய செல்வத்தில் நாங்கள் நாட்டம் கொள்ளக்கூடாது. நான் ஏன் இதை சொல்லுகின்றேன் என்றால், நாளை மறுமையில் நம்முடைய செல்வங்கள் என்று சொல்லி நாங்கள் இந்த உலகத்திலே எதை நல்ல காரியத்துக்காக செலவழித்தோமோ அதுதான் நம்முடைய செல்வமாக வந்து நமக்கு உதவி செய்ய போகின்றது. இன்றைக்கு நாங்கள் நேசித்து நேசித்து பார்த்து பார்த்து நாங்கள் எதையெல்லாம் விட்டு விட்டு போக போகின்றோமோ அது எதுவும் நாளை மறுமையில் நமக்கு உதவி செய்ய போவதே கிடையாது. நீங்கள் ஒரு வீட்டை கட்டுகின்றீர்கள், அந்த வீட்டிலே ஒரு பகுதியை ஒதுக்குகின்றீர்கள், இது அல்லாஹ்வை வணங்குவதற்கான ஒரு பகுதி. இந்த இடத்துல வேறு வேலை செய்யக்கூட, இங்கு வணக்கம் தான் நடைபெற வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த இடத்திலே வணங்குவதற்காக வேண்டிய குர்ஆன் ஓதுவதற்காக, தொழுவதற்காக இந்த வீட்டிலே இந்த பகுதியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஒரு இடத்தை செப்பரேட் பண்ணி மற்ற இடங்களை எல்லாம் நீங்க வேண்டுமான மாதிரி நீங்க அனுபவித்துக் கொள்ளலாம் என்று கொடுத்து விட்டு நாங்கள் போகின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். நாங்கள் மரணித்ததன் பின்னாலும் நீங்கள் ஒதுக்கிய அந்த இடத்திலே யாரெல்லாம் தொழுகின்றார்களோ, யாரெல்லாம் வணங்குகின்றார்களோ, அந்த நன்மை உங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கு. மற்ற பகுதிகள், மற்ற இடங்களில் இருப்பவர்கள் அது அவர்களுக்குரிய சொத்து, அது அவர்கள் அனுபவித்துக் கொண்டுதான் போவார்கள். ஆனால் இந்த இடம் அப்படிப்பட்டதல்ல. உங்களிடத்திலே 10 காணி இருக்கின்றதில் ஒரு காணியை மஸ்ஜிதுக்காக நீங்கள் கொடுத்து அந்த மஸ்ஜிதை கட்டுவதற்காக அல்லது ஒரு மஸ்ஜிதை கட்டி நீங்கள் விட்டு விட்டு போய்விட்டீர்கள் என்றால் அதிலே மக்கள் அனுபவிக்கின்ற காலமெல்லாம் அந்த நன்மை நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கு. எங்களுடைய ஊரிலே ஒருத்தர் இருக்கிறார், 5 அல்லது 4 பெண் பிள்ளைகள் 5 பிள்ளைகள், அதுல 4 பெண் பிள்ளைகள் நினைக்கிறேன். அந்த பிள்ளைகளுக்காக வேண்டி அவரோட காணி கிட்டத்தட்ட 50-60 பர்ச்சேஸ் காணியை வந்து பிரிச்சு 10 பர்ச்சேஸ் எல்லா பிள்ளைகளுக்கும் பிரிச்சு 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 கொடுத்துட்டாரு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 அல்லது 1 பர்ச்சேஸ் காணியை அவர்கிட்ட வச்சுக்கொள்றாரு. என்னத்துக்கு வச்சுக்கொள்றாரு என்றால், நான் இருக்கக்கூடிய அந்த பிரதேசத்துல, நான் இருக்கக்கூடிய பகுதியில இருந்து இன்னொரு பகுதிக்கு போகணும் என்று சொல்லி சொன்னால் அந்த ஒரு வழி ஒன்று இருக்குது, ஒரு ஒற்றையடி பாதை. அந்த ஒற்றையடி பாதையால வந்தால் ஒரு 2 நிமிஷத்துல அங்கால இருந்து இங்கால வந்துடலாம். இல்லை என்று சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டர் அங்கால சுத்தி வரணும். அப்ப மக்கள் எல்லாம் சுற்றி வருகின்ற அந்த சிரமம் அவர்களுக்கு ஏற்படப்படாதுன்றதுக்காக வேண்டி வாகனம் இருந்தால் பிரச்சனை கிடையாது. நடந்து போகக்கூடிய ஸ்கூல் பிள்ளைகள், நடந்து மதரசாவுக்கு போகக்கூடிய பிள்ளைகள், அந்த பிள்ளைகளும் சுத்தி அந்த மழையில வெள்ளத்துல அப்படியே சுத்தி வரணுமா இல்லையா? அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, பிள்ளைகளுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுத்து போட்டு இது எனக்குன்னு வச்சு அவர் என்ன செய்யறாருன்னா அந்த வழியை கொடுக்குறாரு. வழி அவரே ஏற்படுத்தி இப்படி நடந்து போங்கன்னு ஒரு ஒற்றை அடி பாதை, ஒரு 2 அடி 2.5 அடியில் ஒரு இடத்தை அவர் செப்பரேட் பண்ணுகின்றார். காலாகாலத்துக்கும் அவருக்கு அது நன்மையை சேர்த்து கொண்டே இருக்குமா இல்லையா? இஹ்லாஸோடு அவர் செய்திருந்தார். காலாகாலத்துக்கு நன்மை சேர்க்கக்கூடிய ஒரு அம்சமாக அந்த செல்வம் இருக்கு. நாளை மறுமையில இந்த செல்வம் தான் நமக்கு உதவி செய்யும். என் செல்வம் எனக்கு உதவி செய்யும், என் பிள்ளைகளுடைய செல்வம் எனக்கு உதவி செய்யாது என்பாங்க சகோதரிகள். எனவே நாளை மறுமை என்பது எப்படிப்பட்டது என்பதையும் அந்த பிரார்த்தனையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி தருகின்றார்கள். யாரும் உதவி செய்ய முடியாது, எந்த உதவியும் இல்லாத அந்த நாள் என்று சொல்லி தருகின்றார். இது முதலாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்த சந்தர்ப்பம். எந்த சந்தர்ப்பம்? அந்த எதிரிகளோடு, அந்த மக்களோடு பேசுகின்ற அந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்தார்கள். அதை அல்லாஹு தஆலா நமக்கு திருமறை குர்ஆனிலே சொல்லித் தருகிறார். அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆ செய்தார்கள். அந்த பிரார்த்தனையில அல்லாஹ்விடத்தில் ஒரு நல்ல ஒரு சந்ததிக்காக வேண்டி பிரார்த்தனை செய்தார். அல்லாஹு தஆலா 37வது அத்தியாயத்தின் 3வது வசனத்திலே சொல்லுகின்றான், ரப்பி ஹபிலி மினஸ் ஸாலிஹீன், இறைவா எனக்கு சாலிஹானவர்களில் இருந்து ஒருவரை எனக்கு பிள்ளையாக தந்தது. எனக்கு ஒரு குழந்தையை தான், சாலிஹானவர்களில் இருந்து அந்த குழந்தையை நீ எனக்கு தந்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள். அல்லாஹு தஆலா சாலிஹான 2 பிள்ளைகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தார். அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பிரார்த்தனை செய்கின்ற நேரத்தில், பிள்ளை பாக்கியத்துக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்ற நேரத்தில், நம்மிடத்திலே ஒரு பிள்ளை வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்மிடத்திலே இருக்கின்ற அந்த முயற்சியும் பிரார்த்தனையும், அதற்காக நாங்கள் மெனக்கெடுவதும், ஒரு சாலிஹான பிள்ளை கிடைக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை நம்மிடத்தில் அதிகமாக கிடையாது சகோதரிகள். சில கட்டங்கள் எல்லாம் நமக்கு தாண்டிட்டு வைங்களேன். நம்ம திருமணம் முடித்து 1 வருடம் 2 வருடத்துக்குள்ளே குழந்தை பிறந்தால் சமூகத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு 4 வருடம் 5 வருடம் ஆகுன்றதுன்னு சொன்னால் வித்தியாசமான கண் கொண்டு பார்க்க தொடங்கிடுவாங்க.
ஒரு 10 வருஷமாகியும் குழந்தைகள் இல்லை என்று சொன்னால் பேசவும் தொடங்கிடுவாங்க. அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல ஒரு குழந்தை கிடைக்கணும் என்கின்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்துல இருக்கு. அந்த குழந்தை எப்படி கிடைச்சாலும் பரவாயில்லை, நல்ல புள்ளையோ கெட்ட புள்ள கிடைச்சல, நான் ஒரு தாய் என்கின்ற அந்தஸ்து இந்த சமூகத்துக்கு சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக குழந்தையை தான் கேட்போம். நல்ல குழந்தையை கேட்க மாட்டோம். சாலிகான ஒரு பிள்ளை எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்க மாட்டோம். ஆனால் இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்ற வழிமுறை சாலிகான பிள்ளைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அந்த பிள்ளைகள் பிறப்பதற்கு முன்னாலே மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் கிட்ட அந்த பிரார்த்தனையை பாருங்க. அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தை பிறக்க இருக்கின்ற குழந்தை வயிற்றில இருக்குது பிள்ளை, இந்த பிள்ளையை மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காக வேண்டி நான் நேர்ச்சை செய்கின்றேன், இந்த பிள்ளையை நான் உங்க மார்க்கத்துக்காக வேண்டி தந்து விட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். புள்ள பிறந்த உடனே அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்லுகின்றார்கள், யா அல்லாஹ் பொம்பளை புள்ள பிறந்துட்டுனா பொடியம் பிறப்பான்னு நினைச்சிட்டு இருந்தேன், பார்த்தா பொம்பளை புள்ள பிறந்துட்டு யா அல்லாஹ்னு சொல்லி அல்லாஹ்விடத்திலே சொல்கின்றார். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அவர் யாரை பெற்றார் என்று எங்களுக்கு தெரியும், மிகச்சிறந்த ஒரு நபியுடைய தாயை பெற்றிருக்கிறார், அது எங்களுக்கு தெரியும் அல்லாஹ் தஆலா சொல்றார். ஆனா அந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே செய்த பிரார்த்தனை, அவர்கள் அந்த குழந்தை பெண் பிள்ளையாக இருந்தால் கூட அந்த பிள்ளையை எப்படி வளர்த்தார்கள் என்று யோசித்து பாருங்கள். ஒரு சாலிகான ஒரு பெண் பிள்ளையாக, எந்த அழுக்கும் இல்லாத ஒரு பெண் பிள்ளையாக, எந்த விதமான கேவலமும் இல்லாத ஒரு பெண் பிள்ளையாக, சின்ன வயதிலே நிறைந்த ஈமான் உள்ள ஒரு பெண் பிள்ளையாக, சின்ன வயது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள், உங்களிடத்தில் இந்த மாதிரி பழ வர்க்கங்கள் எல்லாம் இருக்கு, அவர்கள் கையில் நிறைய பழங்கள் சாப்பிட்டு இருக்கிறாங்க, இந்த பழங்கள் எல்லாம் உங்களுக்கு எங்கால் என்று கேட்டோம், அல்லாஹ் வந்து என்றான், நீங்க வாப்பா என்று சொல்லல, என் சகோதரன் தந்தன்னு சொல்லல, அல்லாஹ் எனக்கு தந்தது அப்படி என்று சொல்லி அல்லாஹ் நேரடியாக வந்து தந்துட்டு போனதை மலக்கை வைத்து தந்ததா எதுவும் கிடையாது, யாரோ கொடுத்திருக்க போகின்றார்கள், யாரையும் சொல்லாமல் அல்லாஹ் எனக்கு தந்தது, அவன் தான் எனக்கு ரிஸ்க் அளிக்கின்றான் என்று அல்லாஹ்வை புகழ்ந்து சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு சாலிகான பிள்ளையாக அந்த பிள்ளை வளர்க்கப்படுகின்றது. ஒரு சாலிகான பிள்ளை நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதிலே மிக ஆர்வமாக நாங்கள் இருக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் எவ்வளவு சோதித்தான் என்றால், நீண்ட காலமாகி நரைத்து முடிவருகின்ற அளவுக்கு உள்ள காலம், இதற்கு பின்னால் குழந்தை பிறக்காது என்கின்ற காலம் வரும் வரைக்கும் அவர்களுக்கு குழந்தை கிடையாது. அதுக்கு பின்னால் தான் சாரா உம்மா தன்னுடைய கணவனுக்கு ஒரு சந்ததி இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹாஜரா உம்மாவை திருமணம் முடித்து கொடுத்தார். ஹாஜரா உம்மாவுடைய திருமணம் முடித்ததன் பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்மாயில் நபி அல்லாஹ் தஆலா குழந்தையாக கொடுத்த மிக நீண்ட காலத்துக்கு பின்னால், அந்த நீண்ட காலத்துக்கு பின்னால் சில நேரங்கள்ல புள்ள கிடைச்சிட்டு வைங்களேன், இந்த வயசான காலத்துல குழந்தைகள் கிடைச்சிட்டால் அந்த பிள்ளைகள் தான் வீட்டுல ராஜா இல்லையா, வீட்டுல செல்ல பிள்ளைகளை இருப்பாங்க. ஏன்னு சொன்னால் அந்த இளம் பருவத்திலே குழந்தைகள் கிடைக்கின்ற நேரம் அந்த இளம் தந்தைக்கும் தாய்க்கும் இருக்கக்கூடிய பக்குவத்துக்கும், குழந்தையை வளர்க்கின்ற விடயத்தில் இருக்கின்ற பக்குவத்துக்கும் கொஞ்சம் வயசாயிட்டு இருக்கிற பக்குவத்துக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. சில நேரத்துல இதுல மகளுக்கும் தாய்க்கும் இடையில சண்டை வரும். எப்படி சண்டை வரும்? மகள் என்ன செய்வா, பிள்ளை ஒரு பிள்ளை செஞ்சுட்டு ஒரு தட்டு போடுவா, தாய் சொல்லுவா வந்து பேரப்புள்ளையோட விஷயத்துல தாய் சொல்லுவா, பிள்ளைய அடிக்காதன்று. சில நேரத்துல மகள் தாயை பார்த்து கேட்பாங்க, ஏன் நீங்க என்ன அடிக்கலையான்னு கேட்பாங்க இல்லையா. அவள் தாயாக இருக்கிற நேரம் அடித்தார், உம்மம்மாவாகினது பூரா அடிக்க மாட்டார். ஏனென்று சொன்ன அந்த வயது அப்படி. அந்த இடத்திலே ஒரு குழந்தை அந்த இடத்திலே ஒரு குழந்தையை பார்க்கின்ற விதம் வித்தியாசம். 50-60 தாண்டிட்டு வைங்களேன், அந்த 50-60 வயசுக்கு பின்னால் ஒரு பிள்ளைய பார்க்கிற விதம் வித்தியாசம். நமக்கே நம்ம செய்யறது வேடிக்கையா இருக்கும். சில நேரத்துல நம்மளோட பிள்ளை என்ன மாதிரி போட்டு வெளுத்திருக்கோம், அந்த மாதிரி நாங்க வளர்த்தோம். ஆனா நம்ம பேரப்பிள்ளைன்னு வரப்போ அந்த பேரப்பிள்ளையை கை வைக்கிறதை நம்ம விரும்புறோம் இல்லை. ஏன்னா அந்த இளம் தாய்க்கும் இப்ப முதிய நிலைமையில இருக்கின்ற அந்த தாய்க்கும் இடையில ஒரு வித்தியாசம் அதான். அப்ப முதிய நிலைமையிலேயே தான் குழந்தை பிறந்தது என்றால் எப்படி செல்லம் கொடுப்பாங்களா இருக்கும், எவ்வளவு பக்குவமும் எவ்வளவு கவனமும் அந்த பிள்ளையுடைய விஷயத்துல இருக்கும். நீங்க சும்மா தேடி பாருங்களேன், ஒரு 50 தாண்டினதன் பின்னால் ஒரு தந்தைக்கு ஒரு குழந்தை பிறக்கின்றது என்றால் அந்த பிள்ளையுடைய விடயத்தில் அவர்கள் கொடுக்கின்ற செல்ல, நாங்கள ஸ்கூல் செய்யறாங்க, எங்களுக்கு நல்லா தெரியும். அப்படியான பேரண்ட்ஸ் வருவாங்க, சில ஆட்கள் வருவாங்க தலை நிறைச்சிருக்கும். எத்தனை வயசுல 60 வயசு, எத்தனாவது புள்ள, முதலாவது புள்ள எத்தனாம் ஆண்டு படிக்குது, 5ஆம் ஆண்டு படிக்குது. இப்ப அப்படின்னா 10 வயசு, 10 வயசு பிள்ளையுடைய தந்தையுடைய வயசு 60 வயது. இருக்கின்ற செல்லம் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அவன் செய்யக்கூடாது செய்தான் வேலை எல்லாம் செய்வான். ஏன்னா நம்ம அப்படிதான் வளர்க்கப்படுறோம், ஏன்னா அந்த பிள்ளை அப்படிதான் பார்க்கப்படுது. வயசான நிலைமையில அந்த பிள்ளைகளை யாரும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். பிள்ளைகள் அப்படி ஒன்று கிடைச்சிட்டாலே ஒரு பெரிய பாக்கியமா நினைப்பார்கள். இருக்கிற ஒத்த பிள்ளை 2-3 பிள்ளை இருந்தாலும் பரவாயில்லை, இருக்கிற ஒரே ஒரு பிள்ளைன்னு வரப்போ இன்னும் பாசம் அதிகமாக இருக்கு. மிச்ச காலத்துக்கு பிறகு கிடைச்ச பிள்ளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவ்வளவு அன்பாக பாசமாக அந்த பிள்ளையுடைய விடயத்தில் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தஆலா கை குழந்தையாக இருக்கின்ற நேரத்திலே ஒரு கனவை கொடுக்கிறார். என்ன கனவு? தன்னுடைய பிள்ளையை தன்னுடைய மனைவியையும்
அல்லாஹு தாலாவுடைய முதலாவது ஆலயம் காபத்துல்லாவுக்கு பக்கத்திலே கொண்டு போய் விட்டு விட்டு வர வேண்டும். இந்த காபத்துல்லாங்கிறது எங்க இருக்குது? இவங்க எங்க இருக்கிறாங்க? இவங்க இருக்கிறாங்க பாலஸ்தீன், மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு நெருக்கமான இடம். ஏனென்றால் அங்கதான் பனு இஸ்ரவேலர்களுடைய அந்த பரம்பரை தோன்றினதாக வருகிறது. அப்ப அவர்கள் எல்லாம் அங்க உள்ளவர்கள், எகிப்தோட சம்பந்தப்பட்ட அந்த என்ன யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாக்கூப் நபியுடைய மகன் இல்லையா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் நபி யார மகன்? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் யார மகன்? இப்ராஹிம் நபியுடைய மகன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எங்க இருந்தாங்க? மிஸ்ர்ல இருந்தாங்க. மிஸ்ர்ல எகிப்து, ஆப்பிரிக்காவுடைய மேல் தொங்கல் இல்லையா? ஆப்பிரிக்காவுடைய மேல் தொங்கல், ஆப்பிரிக்காவுடைய மேல் தொங்கல். அது அப்படியே அங்கால பக்கம் நீங்க வந்தீங்கன்னா கான்ஸ்டாந்தினோபிள் அதெல்லாம் தாண்டி அங்கால வந்தால் பாலஸ்தீன். இன்னைக்கு இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இடங்கள்லாம் காசா இந்த மாதிரியான பகுதிகள் அங்கதான் வரும். மஸ்ஜிதுல் அக்ஸா பாலஸ்தீனுடைய மேல் பகுதி வெஸ்ட் பேங்க்ல இருக்குது. அந்த மாதிரியான இடங்கள் அந்த அந்த ரீஜன் தான் நபிமார்கள் பனு இஸ்ரவேலர்களுடைய நபிமார்கள் எல்லாம் வந்த ரீஜன். அந்த ஏரியால தான் வந்து யூசுப் நபி வந்தாங்க. யூசுப் நபி பின்னால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு பின்னால வந்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லி இப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்தோடனே திருப்பி யூசுப் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் திருப்பி அங்க போயிடுறாங்க. எங்க போறாங்க? பலஸ்தீனை திரும்பி போயிடுறாங்க. அந்த ரீஜன் அவங்க இருந்த இடம். அங்க இருந்து மக்கான்றது கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான கிலோமீட்டர். மஸ்ஜிதுல் அக்ஸாவில இருந்து மஸ்ஜிதுல் ஹராத்துக்குள்ள தூரமே இன்றைக்கு கூகுள் மேப்ல நீங்க போய் அடிச்சு பாருங்க. கூகுள் மேப் எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம் தானே, இதுக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்க எவ்வளவு தூரம். கிட்டத்தட்ட 1700 கிலோமீட்டர். சரி, 1700 கிலோமீட்டர். 1700 கிலோமீட்டர் அந்த பரப்புல அங்க இருந்து இங்க வரணும் என்று சொன்னால் 9000 மீட்டர் மேல ஏறி கீழே இறங்குற அளவுக்கு ஏற்ற இறக்கம் இருக்கு. அந்த மாதிரி ஏற்ற இறக்கம் உள்ள ஒரு ஏரி அங்கிருந்து இங்க வாரதாக இருந்தால், நடபாதை நடபயணமாக இன்றைக்கு போவதாக இருந்தால் கிட்டத்தட்ட 18 நாட்கள் நடக்கும் இன்றைக்குள்ள கணக்குகள். அதாவது தெளிவா ரோட் போடப்பட்டிருக்குது, இப்படித்தான் போகணும் என்று ஸ்ட்ரைட் ரோடு எல்லாம் இருக்கிற இந்த காலத்துல கிட்டத்தட்ட 18 நாள் நடக்கணும். அந்த காலத்துல மேடு பள்ளங்களும் பாதை இல்லாத காலத்திலும் காடுகளை எல்லாம் தாண்டி போகணும், தண்ணீரை தாண்டுவதற்கான வழிகள் கிடையாது என்றெல்லாம் இருந்த அந்த காலத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் அல்லது 2 மாதத்துக்கும் அதிகமாகவே காலம் போயிருக்கும் நடந்து செல்வதாக. தன்னுடைய மகனையும் மனைவியையும் நடத்தியே கூட்டிக் கொண்டு போறாங்க. அவ்வளவு தூர பயணம், கனவை நிறைவேற்றுவதற்காக. அந்த பயணத்திலே சென்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்துக்கு வந்து விட்டாங்க. எங்க வந்திருக்கிறோம்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த இடத்துக்கு வந்தாச்சு. அவங்களுக்கு எங்க வந்திருக்கிறோம் லொகேஷன் தெரியாம வரையல. அது அல்ல லொகேஷனை போட்டு அனுப்பி வச்சுட்டாங்க. லொகேஷனுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ஏன் வந்தோம்னு தெரியும். கனவு கண்டோம், விட்டுட்டு போக சொல்லி எல்லாம் சொன்னாங்க. ஏன் விட்டுட்டு போகணும், என்ன காரணம், என்ன நடக்க போகும், அடுத்த கட்டம் எதை எல்லாம் நாடுகின்றான் எதுவும் தெரியாது. கேட்பதற்கும் இப்ராஹிம் நபிக்கு மனதில்லை. இல்லாட்டி கேட்டிருப்பாங்க எல்லாம் ஏன் இது என்று சொல்லி. என்றால் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு அடிமையாக இருக்கல. இப்ராஹிம் நபி எப்படிப்பட்ட ஒரு அடிமையாக இருந்தாங்களா? சமீஅனா வஅதாஅனா, செவியேற்றம் கட்டுப்பட்டோம். அது ஏன் என்ற கேள்வி கேட்கின்ற ஒரு அடிமையாக அவர்கள் இருக்கல. அவர்கள் கேட்டிக்கலாம், ஏன் யால நான் கனவு கண்டேன், ஏன் இவ்வளவு தூரம் கொண்டு போய் விட சொல்றேன், இப்பதான் கிடைச்சிருக்குது புள்ள, இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் தந்தை இப்படியே கொண்டு போய் விட சொல்றீங்க, அப்படி ஏதாவது கேட்டிருப்போம். ஒன்றும் கேட்கல. அல்லாஹ் சொன்னான், கூட்டிக் கொண்டு போனார். அவர்கள் அமைதியாக போனார்கள் என்பதற்கு பின்னால் இவ்வளவு கதைகள் இருக்கிறது. அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு அடிமையாக இருந்தார்கள். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்ற விடயத்தில் கேள்வி கேட்டு கட்டுப்படுவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கல. சொன்னால் கேட்போம், நடைமுறைப்படுத்துவதுதான் ஃபர்ஸ்ட். சந்தேகங்கள் கேள்வி எல்லாம் புறகுள்ளது. அந்த மாதிரி நிச்சயம் தெளிவாக இருந்தார்கள். கொண்டு போய் விட்டார்கள். விட்டு இங்க இறைங்கன்னு சொல்லி போட்டுட்டு திரும்புறாங்க. திரும்பினால் ஹாஜர் அம்மா கேட்கிறாங்க, இப்ராஹிம் எங்க போறீங்க, எங்க போறீங்க? யாரும் இல்லாத ஒரு இடம், மனிதர் சஞ்சாரமே இல்லாத ஒரு இடம். இரவு பகல இந்த இடத்துல நாங்க உட்கார்ந்து இருக்கணும். பகல் நேரத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாது, இரவு நேரத்துல எப்படி நடந்து கொள்ளணும்னு தெரியாது, ஒரு மனுஷனும் இல்லை. எங்க விட்டுட்டு எங்க போறீங்கன்னு கேட்கிறாங்க. இந்த கேள்விக்கு இப்ராஹிம் நபிக்கு பதில் தெரியாது. பதில் தெரிஞ்சிருந்தால் அவர்களும் சொல்லி இருப்பார்கள். அந்த பதிலை அவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். அவர்களுக்குள்ளே பேசி மஷூரா பண்ணி விட்டு போகலாம். அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்கின்ற அந்த அல்லாஹ் தானே வந்து விட்ட சொன்னான், ரைட் ஓகே இப்படி நடக்க போகுதா அவர்கள் சொல்லி இருக்கலாம். நீ பயப்படாதம்மா, நான் ஏன் உனக்கு கொண்டாந்து விட்டிக்கிறேன் தெரியுமா, இப்ப இஸ்மாயில் இப்ப உன் மகன் அழுவான்,
சரி தண்ணி தேடி ஓடுவாய். அந்த நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர இருக்கிறாங்க. அவங்க ரெக்கையால குத்த போறாங்க. இந்த இடத்துல ஜம்சம் வரப்போகுது. அந்த தண்ணியை பார்த்துட்டு மக்கள் எல்லாம் இந்த இடத்துக்கு வர போறாங்க. இந்த இடத்துல குடியமர போறாங்க. இந்த இடத்துல அல்லாஹு தஆலா எதிர்காலத்துல திருப்பி என்ன புள்ள கொஞ்சம் வளர்ந்ததுக்கு பின்னால என்ன திருப்பி அனுப்பி நாங்க 2 பேரும் சேர்ந்து கௌபாவை கட்ட போகின்றோம். இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்ததன் பின்னால ஹஜ்ஜுக்கு அல்லாஹ் அழைக்க சொல்லுவான். நான் அழைப்பேன், ஹஜ்ஜுக்காக மக்கள் வருவார்கள். என் சந்ததியில் உள்ள மக்கள் எல்லாம் ஹஜ்ஜு செய்வார்கள். நிச்சயமாக முஹம்மது வருவார். முஹம்மதுடைய சந்ததிகள் எல்லாம் ஹஜ்ஜு செய்வார்கள். இப்படி 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 எல்லாம் இது மாற இருக்குது. அதனுடைய ஆரம்பமே நாங்கள் தான். நீ பயப்படாத, உன்னுடைய தியாகத்தை ஹஜ்ஜிலே உம்ராவிலே அவர்கள் ஞாபகப்படுத்துவார். அந்த மக்கள் எல்லாம் ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறான். அதனுடைய ஒரு முன்னோடியாக நாங்கள் இருப்பதிலே பிரச்சனை இல்லை தானே அப்படின்னு கேட்டு தானே ஹாஜராமா அப்போ ஓகே நீங்க வைத்துவாங்க அனுப்பி வச்சிருக்கான். எதுவும் தெரியாது, நடக்க போற ஒரு காரியமும் தெரியும், என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். சொன்னதை செய்யறதுக்கு மட்டும்தான் வந்தோம். விட்டு விட்டு போனார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல ஹாஜர் அம்மா கேட்டார்கள், அல்லாஹ் உங்களுக்கு இப்படி செய்யுமாறு கட்டளையிட்டான். இப்ராஹிம் நபி திரும்பி பார்த்து முகத்தை பார்த்து ஓண்டு சொல்லிக்கொள்ள இயலாத ஒரு நிலைமையில் ஆண்டு தலையை அங்கால திருப்பிக் கொண்டே தலையை ஆட்டி கொண்டு போனார்கள் என்று வரலாறு சொல்லுவார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அப்படி சொன்ன உடனேயே ஹாஜராவுடைய அந்த ஈமானை பாருங்கள், ஒரு பெண்ணுடைய ஈமான். அவர்கள் சொன்ன அப்படி என்றால் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவர், அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டுவான், நீங்க போங்க. தன் கணவரில் கூட அல்லாஹ்வுடைய விடயத்தில் அவர்கள் தங்கி இருக்கவில்லை. என் வாழ்க்கை எனக்கு பாதுகாவலன், என்னுடைய வழி அங்க இருக்கின்றான், அவன் நிச்சயமாக எனக்கு வழிகாட்டுவான், அவன் தான் என்னுடைய பாதுகாவலன், அவன் தான் என்னுடைய ரப்பு என்பதில் மிக உறுதியாக இருந்தார். போங்கண்டாரு, சும்மா போங்கன்னு சொல்லல. உங்களோட கணவன் சில நேரத்துச்சீங்க, சும்மா யோசிச்சு பாருங்களேன். உங்களோட கணவன் நல்ல மனுஷன் எல்லாம் இருக்கிற இடத்துல சரிதானே, ஒரு நண்பர்ற வீட்டுல உங்களை கொண்டு போய் விட்டு போட்டு ஒன்றும் சொல்லாம திரும்பி வந்தார், உங்களோட நிலைமை எப்படி இருக்குது? கோல் எடுத்து அந்த மனுஷன் காது முடிஞ்சு எங்க விட்டுட்டு போனீங்க? ஒரு வார்த்தை சொல்லிட்டா போனீங்க. இப்படியே ஒரு மனுஷனை விட்டுட்டு போறது, யார் எவரன்னு தெரியாத ஒரு வீட்டுல கொண்டாந்து விட்டு போட்டுட்டு நீங்க உங்களோட பாட்டுல போறீங்க. இந்த மாதிரி நம்முடைய வார்த்தை இருக்கும். விளங்கி சார், அல்லாஹு தஆலா தான் கட்டளையிட்டான்னு சொன்ன அல்லாஹ் அவர் முடிச்சு. அந்த பெண்ணுடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களை நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கல. நம்ம யாரும் நம்மளை தூய்மைப்படுத்திக் கொள்ள தேவையில்லை. நம் மனநிலைமை நமக்கு நன்றாக தெரியும். ஹாஜரா உம்மாவுடைய இடத்திலே உங்களை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க. அல்லாஹு தஆலா அந்த சந்தர்ப்பத்தை ஹாஜரா உம்மாவுக்கு கொடுத்தார். நீங்க போங்க, அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். அல்லாஹு தஆலா நிறைய சம்பவங்களை அந்த இடத்துல நிகழ்த்தி காட்டினார். அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார். இது இப்ராஹிம் நபி செய்த 2வது சந்தர்ப்பம். பிரார்த்தனை செய்த 2வது சந்தர்ப்பம். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ததாக அல்லாஹு தஆலா 14வது அத்தியாயத்தின் 35வது வசனத்திலிருந்து அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். வஇது கால இப்ராஹிம் ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா. இறைவா, அதாவது இந்த இடத்தை, இந்த பலத், இந்த நகரத்தை நீ எப்படிப்பட்ட ஒரு நகரமாக ஆக்க வேண்டும் என்றால், சாந்தி நிறைந்த, அமைதி நிறைந்த, ஒரு அபயம் அளிக்கக்கூடிய ஒரு பூமியாக இந்த பூமியை ஆக்கிவிடு. அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார். அபயம் அளிக்கக்கூடிய, அபயம் என்றால் நாங்கள் அந்த இடத்தை நோக்கி அந்த இடத்திலே ஒரு நன்மைக்காக வேண்டி போனோமாக இருந்தால் அந்த இடத்துல அந்த நன்மை கிடைக்கும் என்று இருக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த இடத்தை ஆக்கிவிடு. இப்ராஹிம் நபி செய்த பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையுடைய விளைவு என்னன்னு யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி அந்த மஸ்ஜிதுல் ஹராத்துல போய் நாங்கள் தொழுதால் 50 சாதாரண பள்ளியிலே தொழுவதை விட 50,000 மடங்கு நன்மை கொண்டதாக அல்லாஹு தஆலா அந்த இடத்தை ஆக்கி இருக்கிறார். நன்மை நிறைந்தது. ஒவ்வொரு வார்த்தைகளும் அங்கு ஓதப்படுகின்ற ஓதல்களுக்கும் குர்ஆனுக்கும் அந்த இடத்திலே நன்மை இருக்கின்றது. ஹஜ்ஜி செய்வதாக இருந்தால் எங்க போகணும்? அங்கதான் போகணும். நம்மட ஊர்ல ஹஜ்ஜி செய்யல. ஹஜ்ஜுங்கிற இபாதத்தை நிறைவேற்ற வேண்டும் அங்கதான் போகணும். உம்ராங்கிற இபாதத்தை நிறைவேற்ற வேண்டும் அங்கதான் போகணும் என்று எல்லோரும் அபயம் அளிக்கக்கூடிய, நன்மைகளை பெற்றுத் தரக்கூடிய, கடமைகளை நிறைவேற்றுவதற்காக செல்லக்கூடிய ஒரு பூமியாக அந்த பூமியை ஆக்கிவிடுங்க அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொன்னார்கள், இப்ராஹிம் நபி மக்காவுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்தார்கள், நான் மதீனாவுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்றேன். மதீனாவுக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அப்படி ஒப்பிட்டு சொல்லுகின்ற அளவுக்கு அப்படி ஒரு பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனை சாதாரண பிரார்த்தனை அல்ல. சும்மா சொல்லிக்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் மதீனாவுக்காக பிரார்த்தனை செய்தேன், அல்லாஹ்விடத்தில் இதை ஒரு சிறந்த பூமியாக ஆக்குன்னு பிரார்த்தனை செய்தேன், அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டு இதையும் ஒரு ஹரத்துடைய எல்லையாக ஆக்கி இருக்கின்றார், இதுவும் ஒரு ஹரம் தான் என்று சொல்லி இருக்கிறார்.
அப்படி சொல்லாமல் அவர்கள் சொன்னது என்ன? இப்ராஹிம் நபி மக்காவுக்கான பிரார்த்தனை செய்தார்கள், நான் மதீனாவுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்றேன் என்று அந்த பிரார்த்தனையை கூட இப்ராஹிம் நபியோடு ஒப்பிட்டு சொல்லுகின்ற அளவுக்கு இப்ராஹிம் நபியுடைய பிரார்த்தனை வேலிடான ஒரு பிரார்த்தனை. அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். அதாவது வஜ்புனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், யா அல்லாஹ் எங்கள் யாரையும் இந்த சிலைகளை வணங்குகின்ற நிலைமையில எங்களை ஆக்கி விடாது என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார். சிலைகளை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள், இந்த சிலைகள், அந்த சிலைகளை வணங்குகின்ற நிலைமையிலே எங்களை நீ ஆக்கி விடாதே என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்தில் சொல்லுகின்ற ரப்பி இன்னஹுன்ன அவ்னன்ன கஸீரம் மினன் நாஸ், மனிதர்களிலே அதிகமானவர்கள் இந்த சிலைகளை வணங்கி வழிகட்டு போய்விட்டார்கள். ஃபமன் தபிஅனி இன்னஹும் மின்னி, இதிலிருந்து அதாவது என்னை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் எல்லாம் என்னை சேர்ந்தவர்கள். வமன் அஸானி, என்னை யாரெல்லாம் புறக்கணித்து நடந்து கொண்டார்களோ ஃபஇன்னக கஃபூருர் ரஹீம், அவர்களுடைய விடயத்திலே நீ பாவத்தை மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றாய் என்று துஆ செய்கின்றார். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிள்ளையை கொண்டு வந்த ஒரு இடத்துல நிப்பாட்டி, மனைவியை கொண்டு வந்த ஒரு இடத்துல நிப்பாட்டி அல்லாஹ்விடத்திலே செய்கின்ற பிரார்த்தனை, இறைவா எங்களை சிலைகளை வணங்கக்கூடிய நிலைமையில எங்களை ஆக்கி விடாது, எங்களை நீ சிலைகளை வணங்கி உனக்குனே ஏற்பிக்கின்ற மக்களாக ஆக்கி விடாது. யாரெல்லாம் சிலைகளை வணங்குகின்றார்களோ அவர்கள் அந்த சிலைகள் வழிகெடுத்து விட்டது. என்னை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள், யார் என்னை புறக்கணிக்கின்றார்களோ அவர்களை நீ மன்னிப்பதற்கு போதுமானவன், அவர்கள் நீ நாசமாக்கி விட்டுருந்து துவாக்குங்கள். அப்படி கேட்கிற ஆள் அல்லவர், நல்ல மனிதர், நல்ல வார்த்தைகளை சொல்லக்கூடியவர். அவர் அல்லாஹ்விடத்தில் சொன்ன அவர்களை நீ மன்னிப்பதற்கு போதுமானவன் அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். ரப்பனா, எங்களுடைய இறைவா, இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி பிவாலிதின் கைரி தி, அதாவது ஸர்இன் இந்த பைத்திகல் முஹர்ரம், நான் என்னுடைய சந்ததிகளை, என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய மனைவியையும் உன்னுடைய இந்த புனிதமான ஆலயம் இருக்கின்றதே இந்த பைத்துல் ஹராம், இதுல இந்த இடத்திலே கொண்டு வந்து விட்டு விட்டு போகணும். அவர்களுக்கு அது தெரியும். இன்னைக்குத்தான் மக்காவுடைய அந்த ஆரம்பத்துடைய பள்ளி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின பள்ளி இருந்தது, இது மஸ்ஜிதுல் ஹராத்துடைய பகுதி, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, லொகேஷன் தெரியும். அதனால இந்த இடத்துல நான் விட்டு விட்டு போகின்றேன். ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவதற்கு நாட்டுகின்ற நிலைமையை நீ ஏற்படுத்தி விடு. அவர்கள் தொழ வேண்டும். முதலாவது கவலையை பார்த்தீங்களா, நம்ம எல்லாம் ஒரு பிள்ளைய கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுட்டு வந்தாலே என் பிள்ளைக்கு நல்ல சாப்பாடு கொடுத்துருந்தேன் துஆ செய்வோம் இல்லையா? எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டல்ல விட்டுட்டு வந்தாலும் கூட நல்ல சாப்பாடு இருக்குதா, நல்ல தங்குறதுக்கு இடம் இருக்குதா, நல்ல கட்டில் இருக்குதா, நல்ல பெட்ஷீட் இருக்குதா, ஃபேன் வந்து சரியா நம்ம புள்ளோட பெட்டுக்கு நேரா இருக்குதான்னு பார்ப்போம். தொழுவுறதுக்கு இடம் இருக்குதா? இந்த பிள்ளைகள்லாம் அப்படின்னா எங்க தொழுவாங்க? தொழுகைக்கு வேற ஏற்பாடு இருக்குதா? தொழுகையை சரியா நிறைவேற்றத்துக்கான அமைப்புகள் இருக்குதா? இந்த மாதிரி எதையும் நம்மளே அதிகமாக பார்ப்பது கிடையாது, அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய முதலாவது கவலை, சாப்பாடு கொடுத்துரு, அவங்கள நிம்மதியா வச்சிரு, இந்த விச ஜந்துகள் தீண்டாமல் நீ பார்த்துக்கொள்ளு, மக்கள் எல்லாம் இந்த இடத்துக்கு வர வேண்டும் என்றெல்லாம் துஆ செய்யாமல் முதலாவது அவர்கள் செய்த பிரார்த்தனை, இறைவா இந்த இடத்துல இருக்கக்கூடிய என்னுடைய பிள்ளைகளை நான் விட்டு விட்டு போகின்றேன், அவர்களை தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக நீ ஆக்கிவிடு. தொழுகையை பற்றி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். ஃபஜ்அல் அஃஇதத்தம் மினன் நாஸ், அவர்களுடைய உள்ளத்துக்கு, அதாவது மக்களுடைய உள்ளத்தை இந்த இடத்தின் பக்கம் நீ ஈர்த்து விடு, மக்கள் இந்த இடத்தை நோக்கி வர வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்தார். மக்கள் அந்த இடத்தை நோக்கி வந்தார்கள், குடி அமர்ந்தார்கள். அடுத்த அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். அதாவது தஹ்வி இலைஹிம், அதாவது வர்சுக்குஹும் மினஸ் ஸமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன், இவர்களுக்கு நீ ரிஸ்க் அளித்து விடு, சமராத் பல வர்க்கங்களை இவர்களுக்கு கொடுத்து. ஒன்றுமில்லாங்க, ஒன்றுமில்லாத ஒரு இடத்துல அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்றார்கள். பல வர்க்கங்கள் இவர்களுக்கு உண்ணுவதற்காக வேண்டி கொடுத்து விடு. எதற்கென்ற லஅல்லஹும் தஷ்குரூன், அவர்கள் உனக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பார்கள். புள்ள குட்டிகளை விட்டுட்டு போற நேரத்தில் அவருடைய உள்ளத்திலே இருந்த அந்த கவலையை பாருங்க. அந்த கவலை, அவர்கள் நன்றி கெட்டவர்களாக ஆகிவிடக் கூடாது, தொழுகை இல்லாதவர்களாக ஆகிவிடக் கூடாது, மார்க்கத்துக்கு முரணான மக்களாக அவர்கள் வந்துவிடக் கூடாது, அவர்கள் மார்க்கத்தோடு இருக்க வேண்டும். யா அல்லாஹ், என்னோட இருந்தா நான் கொஞ்சம் வழிகாட்டுவேன், நான் கொஞ்சம் சொல்லி கொடுப்பேன், விட்டுட்டு வேற போக சொல்றேன், நான் விட்டுட்டு போயிட்டேன், நீங்க எப்படி அவங்க செய்வாங்க, அதுக்கு நீதான் பொறுப்பு, நீ பார்த்துக் கொள்ளுறைவாண்டு அல்லாஹ்விடத்திலே பாரம் கொடுத்து விட்டு போகின்றார்கள் சகோதரிகளே. அப்படி ஒரு அழகான பிரார்த்தனையை செய்தார்கள். இன்னும் நிறைய அந்த பிரார்த்தனையில வருது, நேரம் கொஞ்சம் முடிஞ்சதுனால
இந்த பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் சொல்ல இயலாது. ஆனா நிறைய பிரார்த்தனைகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்ததை இந்த வசனத்துடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் தஆலா ஒரு 4 வசனத்துக்கு நமக்கு சொல்லித் தருகின்றார். 14வது அத்தியாயத்தின் 35வது வசனத்திலிருந்து 41வது வசனம் வரைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனையை சொல்லித் தராங்க. கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது இன்னும் ஒரு இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 3வது இடம், அவர்கள் செய்த 3வது பிரார்த்தனைக்குரிய இடம், தன்னுடைய மகனோடு சேர்ந்து காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார். அந்த பிரார்த்தனையிலே முதலாவது ஒரு சிறந்த ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், நம்ம படிப்பினை உள்ள ஒரு வார்த்தை, அதை சொல்லிட்டு நான் போறேன். அந்த படிப்பினை உள்ள வார்த்தை என்னன்னு சொன்னால், ரப்பனா தகப்பல் மின்னான்னு துஆ செய்தார். இறைவா எங்களிடத்திலிருந்து இதை ஏற்றுக்கொள். மிக அருமையான ஒரு பணி, மிக முக்கியமான ஒரு பணி, அல்லாஹ்வுடைய பைத்துல்லாவை கட்டுகின்ற ஒரு பணியை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். ரப்பனா தகப்பல் மின்னா, எங்களிடத்திலிருந்து நீ ஏற்றுக்கொள். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நாங்கள் என்ன பணி, என்ன காரியம், எந்த இபாதத்தை செய்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த இபாதத்தில் எந்த பிரயோசனமும் கிடையாது. எனவே நம்முடைய எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் ரப்பனா தகப்பல் மின்னி, இறைவா என்னிடத்தில் இந்த காரியத்தை நீ ஏற்றுக்கொள், இந்த செயல்பாட்டை நீ ஏற்றுக்கொள், இந்த இபாதத்தை நீ ஏற்றுக்கொள் என்று அல்லாஹ்விடத்திலே நாங்கள் துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டாக இப்ராஹிம் நபியுடைய பிரார்த்தனை அமைந்திருக்கின்றது. இந்த பிரார்த்தனை எங்க வருதுன்னா 2வது அத்தியாயத்துல 126வது வசனத்துல இருந்து அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு சில பிரார்த்தனைகள். அந்த பிரார்த்தனைகளை கொஞ்சம் எடுத்து வாசிச்சு பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பிரார்த்தனைகளையும் அவருடைய வாழ்க்கையிலும் நமக்கு அழகான முன்மாதிரிகளை, அந்த முன்மாதிரிகளை நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கியருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.